எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜராஜமூர்த்தியுடைய கிருபா கடாட்சத்தினாலையும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுடைய அன்பு ஆதரவு வாழ்த்துகளோடு இப்பொழுது இந்த சத்சங்கமானது இப்பொழுது 12வது மாதமாக பகுதியிலே ஓராண்டு சுபூர்த்தி ஆகிறது. அப்பேற்பட்ட அந்த வழிபாடுகளை தொடர்ந்து சிறப்பான முறையில் சிறப்பித்து நடத்தி தரக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் எங்களது மனமார்ந்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்து அனைவரையும் வருக வருக என வரவேற்று இப்பொழுது விழா துவங்குகிறது. முதற்கண் நமது சிதம்பர சத்சங்கத்திற்கு தொடர்ந்து ஆசி வழங்கி நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்ளக்கூடிய பிரம்மஸ்ரீ டி ராமலிங்க அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் ஆசி வழங்குமாறு நமஸ்காரப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறோம். வானாகி மண்ணாகி வழியாகி வெளியாகி ஊகாகி உயிராகி பொங்கமாய் கோணாகியான் எதென்று அவதபனை குத்தாற்று போனாகி நின்றாயி என் சொல்லி ஒத்திவனே மத்தேதுபதும் கஷீர கிரணம் பஸ்மஜன மண்டலம் விப்ராணம் ஜதனம் கலே தமருகம் பண்டிவிச்சகஸ்தத்வயே ஜெயம் குஞ்சிதவமபாத கமலம் சந்தரிஷயந்தம் கராதி பக்தாம் அபயப்பிரதான நிரதம் வந்தே சபேஷம் முகு. நம்ம சபாபதி பேச பெரியோர்களே, மெய்யன்பர்களே, இறைப்பணியில் ஈடுபடும் எல்லா பெருமக்களுக்கும் எனது ஆசையும் வாழ்த்துக்களையும் அறிவினான எனக்கு ஒரு வாய்ப்பினை அளித்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை கூறுகின்றேன். இன்று நமது ராஷ்டிரிய சபையில சத்சங்கத்தினுடைய முதல் ஆண்டு விழா அப்த பூர்த்தியாகிட்டு அதை தொடர்ந்து சிறப்பாக நடத்தினவர் எனது மைத்துனர் சைவ சித்தாந்த புலவர் சேனாமான கிருஷ்ணசாமி ஈஸ்வரர்கள் ரொம்ப சிரத்தையா நடத்தி வருகிறார். அதை போல எல்லாரும் நடத்த முடியாது. ஸ்ரேயாம்சு பகு விஜயானி நல்ல காரியம்னா அதுக்கு சொல்லுவோம். விடாம நல்லா சிறப்பா நடத்தின ஒவ்வொரு பிரிவாக ஒவ்வொரு பெருமைகள் பேசுவா, ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேசுவா. அப்படி சிறப்பா நடந்து வரும். அதுல இன்னைக்கு ஆண்டு விழா பூர்த்தியாகி இன்னைக்கு 2வது வருஷம் ஆரம்பமாகுது. இந்த நிகழ்ச்சிக்கு கோவையிலிருந்து பிரபல பேராசிரியை டாக்டர் சரஸ்வதி அவர்கள் பேச வர இருக்கின்றார்கள். அவரை பற்றி பெரிய ஸ்காலர், எதிரிய ஸ்காலர், அந்த கற்பனை செல்லும் நல்லா பேசுறா, கேள்விப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்டவ அது கோயம்புத்தூர்ல சிதம்பரத்துக்கு வந்திருக்கான நமக்குதான் பெருமை. அது போல
அந்த அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி அவர்கள் தில்லை கூத்தனும் தெய்வ குரல் வச்சு பேசியிருக்கிறார்கள். தெய்வத்தின் குரல் சொன்னோடனே எனது மகா பெரிவா காஞ்சி மகா பெரிவா ஞாபகம் வருகிறது. இன்னைக்கு எப்போதும் ஆத்மார்த்தா அவர் தான் எங்க பாகாது தெய்வத்தின் குரல் தினமணி பேப்பர்ல படிப்பேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அன்னைக்கு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு பொருத்தமா பேசுவேன். அதை போல ஒருத்தர் பேச முடியாது. அதே போல டெய்லி வந்தோடனே நான் அதை படிச்சுட்டா மற்ற வேலையை நான் பார்ப்பேன். அப்படி செய்வேன். அப்படி பேசக்கூடியவர். அப்ப தெய்வத்தின் குரல், தெய்வத்தின் குரல்னா நடராஜாவுடைய குரல் தான். நடராஜாவுடைய குரலை பற்றி, நவலை பற்றி, நடராஜருடைய பெருமையை பற்றி, தில்லையை நடராஜருடைய பெருமையை பற்றியும் நம்முடைய சரஸ்வதி அவர்கள் சிறப்பாக பேச இருக்கின்றார்கள். அவர் பெரிய ஸ்காலர். அவருடைய பேச்சை கேட்டு நாம் அனைத்து விஷயங்கள் அறிந்து சிறப்படைய வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்து கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல மேலும் இந்த சபா சிறப்பாக வளர வேண்டும் என்ற ஆசையை கூறி शिवो नाम रूपाभ्याम या देवी सर्वमंगला तजो संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम. இன்னைக்கு ஒரு பெரிய அருள் பிரசாதம் வரப்பிரசாதம் கிடைச்சது எல்லாருக்கும். இப்படி அருமையான ஒரு தருணத்துல தீட்சிதால சுகசபான்னு சொல்லி அத சிறப்பாக நடத்தி வந்த அற்புதமான பாரம்பரியம் நமது சாஸ்திரமையான்னு அழைக்கக்கூடிய ஒரு சிரோன்மணி தி ராமலிங்க தீட்சிதர் ஐயா இந்த மூப்பிலையும் அதை பால்யமாக கருதிந்து இந்த விழாவில் கலந்துகளும் ஆசி வளங்களும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு விரைந்து வந்த அவர்களுக்கு அவர்களுடைய பொன்னார் திருவடிகளிலே நமஸ்கரித்து இந்த விழாவிற்கு சிறப்பாக இந்த வாழ்த்துறை ஆசியுரை ஆண்டாண்டும் தந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவரிடம் விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டு அடுத்ததாக நமது சத்சங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவும் ஆக்கமும் கொடுத்து சத்சங்கத்திலே ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம், கோமதிலகம், பாலா உபாசிகர், நமது நண்பர் ஸ்ரீமான் சிவ அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்து வழங்குமாறு அன்பு வைக்கிறோம். இந்த விழா வந்து சாதாரண விழா கிடையாது. ஆருத்ரா விழா அப்படின்னாலே ஈரம் தோன்றது, கருணை தோன்றுதல் பேரு. ஆருத்ரா அப்படின்னா நிறைந்ததுன்னு அர்த்தம். கருணை தோன்று கருணைங்கிற கடல்ல நினைந்த ஒரு நாள் அப்படிங்கிற இன்னைக்கு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு ஒரு பெரிய புண்ணியம் உண்டு, அதற்கு பெரிய பலன் உண்டு என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த நடராஜாவுடைய நட்சத்திரத்துல, நடராஜாவுடைய கஷேத்திரத்துல அவருடைய பேரிலேயே விளங்கக்கூடிய சிதம்பர சத்சங்கத்துடைய நிகழ்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் இந்த ஆருத்ரா நட்சத்திரத்துல இது 2007 இருந்து 1000 என்ற முகப்பிலிருந்து இந்த விழா துவங்கப்பட்டது. இது வந்து ஐயாவுடைய வார்த்தையில இன்னைக்கு ஓராண்டு அப்ப பூர்த்தின்னு சொன்ன மாதிரி இது இந்த ஆருத்ரா நட்சத்திரம் தொடர் சொற்பொழிவாக ஓராண்டு நிறைவு பெற்ற 2வது ஆண்டை தொடுகின்றது. இது 2007 முதலாகவே தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரத்துல பெரிய புராண சொற்பொழிவுகள் அப்படின்னு சொல்லி பெரிய இலக்கோடு நடந்து வந்த இந்த சத்சங்கம் இந்த இதிலும் வரை நாம் அனுபவித்துக் கொள்ளக்கூடிய, மக்களால் ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணத்தில இது அரங்கத்துல அமர்ந்திருக்கு. அதான் விஷயமே தவிர இது ரொம்ப காலம் தொட்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு 20 ஆண்டு காலத்துடைய முயற்சி. நமது கிருஷ்ணசுவாமி தீட்சிதர் ஐயா அவர்கள் மிகவும் இதற்காக சத்சங்கத்திற்கு பெரிய ஒரு இடம் வேண்டும், பெரிய பங்கு வேண்டும், மக்களிடையே சத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுல முழு மூச்சாக இருந்து செயல்பட்டு கொண்டு வந்த விஷயம். இதெல்லாம் அடுத்தடுத்து நாங்க பேர்ல இருக்கிறது அடுத்த விஷயம். அவருடைய முழு முயற்சி தான் இவ்வளவு தூரம் இத்தனை மக்களை நல்ல விஷயங்களை கேட்க செய்கின்றது. நான் 2 மணி நேரத்துல கேட்டிருக்கேன். 2 பேர் திருவிழாவிலையும் சொன்னா இங்க இருக்கிறவங்கள்ல பல பேர் வந்து நம்ம தொடர்புல இருக்கிறவங்க. அவங்க கரெக்டா திருவிழாவில இன்னைக்கு நான் அங்க அப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன், அங்க இருக்க எங்கேஜ் ஆயிட்டேன், அங்க போய் இந்த சொற்பொழிவு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லாருமே திருவாதிரையில தயாரா இருக்காங்க. ஐயா எப்போது விடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த முறை வந்து தொடர்ந்து நடத்தணும் ஐயா கிட்ட. மேலும் மேலும் பல ஆண்டுகள் வளர்ந்திருக்கணும். உங்க சார்பாக உங்க கரகோஷத்துல விண்ணப்பத்தை அவர்கிட்ட தெரிவிச்சுட்டு இந்த ஆண்டு விழாவாகவும் 2வது ஆண்டு துவக்க விழாவாகவும் இதில் நடக்கக்கூடிய இந்த சொற்பொழிவு மேலும் மேலும் சிறப்புடன் நடக்க வேண்டும். இதை கேட்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் அலாதியான அருளை இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு
வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். அதை தொடர்ந்து நமது தமிழ் ஆசிரியர் அருட்சுடர் சிவபிரகாசம் ஐயா அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகள். திருச்சி தம்பலம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கு சென்று பொற்பதம் பணிந்து பாருங்கள் பொய்யிலே கண்ட உண்மை. மிகச் சிறப்பான முறையிலே 12 திருவாதிரை சொற்பொழிவு மிக அற்புதமாக நிகழ்ந்திருக்கின்றது. ஐயா கிருஷ்ணசாமி தீட்சிதர் ஐயா அவர்கள் ஒரு தேனி போல சுறுசுறுப்பாக இருந்து இந்த நிகழ்வுகளெல்லாம் அமைத்திருக்கின்றார்கள். திருமந்திரத்திலே ஒரு அற்புதமான ஒரு மந்திரம், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே. என்ன சார் படிக்கிறீங்க? மந்திரம் சார், இது தவறு வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜாக்கிரதையா எழுதி வச்சு படிக்கணும். வேற வேற மேடம் தான் அங்க போட்டு அடிச்சுடுவோம், அது பாட்டு போயிட்டே இருப்போம். இதுல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மந்திரம் என்பது இலக்கணம் என்று சொன்னால் அதே இங்கே 12 மாதங்கள் இலக்கியமாக்கி காட்டியிருப்பவர் நம்முடைய கிருஷ்ணசாமி தீட்சிதர் ஐயா அவர்கள். தெளிவு குடிமை ஒண்ணு இல்லைங்க, நெசவுன்னு வச்சுங்களேன், அதுல பாவு நூல் ஊடு நூல் இருக்கும். பாவு நூல் ஊடு நூல். பாவு நூல் பிள்ளை கூத்தன், பாவு நூல் பிள்ளை கூத்தன். ஊடு நூல் சகோதரி அவர்கள் போல 12 மாதம் வந்து இருந்து நடத்தி இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் அதிலே ஊடு நூல். அப்ப யாருங்க நெசவர்? இந்த நெசவை செய்தவர் யார்? நம்முடைய கிருஷ்ணதாஸ் தீட்சிதர் அவர்கள் தான். இந்த பாவு நூல் ஊடு நூல் இரண்டையும் இணைத்து அற்புதமான ஒரு நெசவை இங்கே நடத்தி காட்டியிருக்கின்றார். இதுல தெளிவின் குருமேனி காண்டல் அப்படின்னு சொன்னேன். 12 மாதம். இந்த நம்ம தில்லை கூத்தன் எடுத்துட்டோம்னு சொன்னா, ஒண்ணு உடுக்கை ஏந்திய கரம் இருக்கும், அது படைத்தலை குறிக்கிறது. இன்னொன்று பாத்தீங்கன்னா அபயகரம் ஒண்ணு இருக்கும், அது காத்தலை குறிக்கிறது. இன்னொன்று அக்னியோடு இருக்கும், அது ஒடுக்குதல், அழித்தல் சொல்லக்கூடாதுங்க, அது தவறான வார்த்தை. ஒடுக்குதலை செய்கின்ற கரம் அந்த கரம். அடுத்தது வலது திருவடி, ஊன்றிய திருவடி மறைத்தலை செய்கிறது. தூக்கிய திருவடி அருளை செய்கின்றது. இந்த 5 செயல்களையும் 12 மாதங்கள் இங்கே நாம் என்ன பண்ணிருக்கிறோம், அவரவர்களுடைய பாணியிலே இங்கே பேசி இருக்கின்றார்கள், கேட்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த பேனர் இருக்கு, அதுக்குள்ள பாருங்க, திருச்சி தம்பலம் இல்லாம இருக்காது, ஆன்மீகம் இல்லாம இருக்காது, தில்லை கூத்தன் இல்லாம இருக்காது. ஆக இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கும் தில்லை கூத்தனுடைய மயமாகவே 12 மாதங்கள் நிகழ்ந்தது. அடுத்தது தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல். வள்ளலார் தான் சொல்லுவார், அம்பலத்தரசே அருமருந்துன்னு சொல்லி. அந்த அருமருந்த 12 மாதங்கள் இங்க ஏற்பாடு செய்து நமக்கெல்லாம் தந்திருக்கின்ற சான்றோர் திருவாளர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். மருந்த எடுக்கல சார், அந்த மருந்த நாம 12 மாதங்கள் அருந்துவதற்கு அவர்கள் உரிய வாய்ப்புகளை செய்திருக்கின்றார்கள். அடுத்தது தெளிவின் குருவின் திருவார்த்தை கேட்டல். எங்க பிள்ளைங்க அருமையா பாடிச்சு பாருங்க. எனக்கு ஒரு பாக்கியம், அவங்களுக்கு நான் சில நேரங்கள்ல நான் ஆசிரியரா இருந்திருக்கிறேன். சில நேரங்கள்ல அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஆற்றல் மிக்க இந்த 2 குழந்தைகளும் அற்புதமாக தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். திருவார்த்தை நாம் எல்லாம் கேட்பதற்கு அவர்கள் இங்கே காரணமாக இருந்து அந்த திருவார்த்தையை இங்கே பணித்திருக்கின்றார்கள். அடுத்தது தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. அப்பர் நடராஜ பெருமாளை பார்க்கிறாரு, உடனே சொல்றார், குனித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்பே மேனியர் பால்வின் நீரும் இனித்த முடிய எடுத்த பொறுப்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதோ இம்மாநிலத்தே அப்படின்னு சொல்றாருங்களா. அந்த மாதிரி நான் அந்த திரு உருவை சிந்திப்பதற்கு 12 மாதங்கள் இங்கே அற்புதமான வாய்ப்பை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். தம்பி சபாபதி என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்க, விஜய் டிவி சூப்பர் சிங்கர் போட்டியில காம்படிஷன்ல அடி எடுத்து வச்சிருக்கிறார். அவரும் வெற்றி பெற
ஃபைனலுக்கு போயிட்டு வெற்றி பெறணும். அவருக்கு இந்த நல்ல நேரத்தில் ஒரு வாய்ப்பினை சொல்லி மிக அற்புதமான இந்த பணி தொடர வேண்டும் என்று ஐயா அவர்களை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவதிச்சிதம்பலம். இங்கு பேசிய பெருமக்கள் எல்லாம் யாரோ ஒருவர் செய்வதாக அவர்களுக்கு தெரிந்த அந்த முகத்தினை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்டுவித்தார் ஆடுவர் ஆடாடாலே அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய நம்பெருமான் சிச்சதேசன் சித்தாகாசன் இயக்கிறார். இயக்கத்துல நம்ம அவர் எப்படி சொல்றாரோ அப்படி நம்ம நடிக்கிறோம். பாத்திரம் இதை எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை அரியனுக்கு சுவாமி படைத்திருக்க அது சிறுமேற்கொண்டு எடுத்துருக்கோம். ஆனால் இந்த வைபவமானது இதே மாதிரி சச்சங்கங்கள், இதே மாதிரி ஆன்மீக திருப்பணிகள் எல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னாக்க அதுக்கு பிஹைண்ட் ஆஃப் தி ஸ்கிரீனுக்கே வரமாட்டாங்க. ஆனா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணமாக இருக்கிறவங்க அவங்கதான். அப்படிப்பட்ட அவர்கள் இந்த சத்சங்கத்திலையும் இந்த 12 மாதங்கள் நடக்குதுன்னு சொன்னாக்க அந்த 12 மாதங்கள் செவ்வனை நடப்பதற்கு சுவாமி நிமித்தம்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை காரணமாய் நியமிக்கிறது நிமித்தம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவரை முதற்கொள் நம்மோடு அறிமுகப்படுத்தி நாம் நடராஜர் என்ன சொன்னாரோ அது அவரிடம் சொல்லி அவர் நடராஜர் ஆல்ரெடி அவர்கிட்ட உத்தரவு போட்டார். அப்படிங்கும் போது அவர் உடனே இந்த ஒரு வருஷம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன சைவநிலை செல்வர், அறப்பணி செல்வர், திருப்பணி செல்வர், ஆன்மீக செல்வராக இருந்து இந்த சத்சங்கங்கள் இதே போல பல்வேறு சத்காரியங்களையும் கோயில் காரியங்களையும் எந்த விதமான ஒரு பெயர் வரக்கூடாது, எந்த விதமான முன்ன நம்ம இருக்கக்கூடாது, ஒரு ஸ்டேஜ்ல கூப்பிடக்கூடாது. அடியேன் செய்யக்கூடிய அந்த திருப்பணி யார் எனக்கு கொடுத்தாரோ சுவாமியா கொடுத்தாரு இல்லையா அவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு இந்த காரியங்களை செய்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாமனிதர் இருக்கார். அந்த மாமனிதருக்கு நாம் செய்யக்கூடிய இதெல்லாம் அனுபவிக்கலாம் சொன்னாக்க அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா ஒரு அப்ளாஸ் பண்ணா லைவ் இருந்தாலும் எங்க இருந்தாலும் கேட்டுப்பார். எங்க இருக்கு நிறைய பேர் நடக்கவே வெளியூர் இருக்கிற சமயத்துல வர சமயத்துல உட்கார்ந்து கேட்கிறார். நம்ம கடவுளை எழுப்பி அவருக்கு நம்மளுடைய சந்தோஷத்தை தெரிவிப்போம். அதே போல அவர்கிட்ட நம்ம சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு தத்துவார்த்தமா அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொன்னாரு சொன்னாக்க 2 தான் சுவாமிக்கு வேண்டலாம். ஒண்ணு பேரு புகழ் இதெல்லாம் என்ன செய்யக்கூடியது மூலமாக வரக்கூடிய இந்த பேரு புகழலாம். இன்னொன்னு சுவாமிக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், புண்ணியம் மட்டும் வந்தா போதும். இதுல எது ரெண்டு ஏதாவது செலக்ட் பண்ண முடியும். அதனால அடியன் பேர் புகழ விரும்பவில்லை, சுவாமிக்கு தெரிஞ்சா போதும், அவர் நமக்கு கிருபை பண்ணா போதும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெயர் சொல்ல அவர் விரும்பாத அவரை அந்த மாமனிதரை இந்த ஆண்டோர் சபையில இன்னொரு கரகோஷம் பண்ணி அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை தெரிவிப்போம். அதே போலவே இது நடக்குது அப்படின்னு சொல்லி அவரை சுவாமி கழிச்சு 1 வருஷம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா நம்ம அவர் ஒரு ஸ்ட்ரென்தனிங்கோ ஒரு பேக் போனாவும் நமக்கு எல்லாமாவும் இருந்து ஆரம்பிச்சப்பே நம்ம எல்லாரும் சேர்ந்து சிறப்பா செஞ்சுட்டு வரோம். அது இன்னொரு நண்பர் அதே மாதிரி உங்க பேரை சொல்லலாம் அப்படின்னா நடராஜருக்கு செய்யணும் பெருந்தா போகுது அவாவா வாலண்டியா ஒரு திருப்பணி செஞ்சுட்டு இருக்கா. அதை தவிர இந்த சத்சங்கத்துல வரக்கூடிய அவாவாலும் வாலண்டியா முடிஞ்சதெல்லாம் கலந்து கொண்டு செஞ்சுட்டு இருக்கா. அத்தனை பேருக்கும் இந்த சுதந்திர சத்சங்கத்தினுடைய சார்பாக இந்த ஓராண்டு சுவாமி கிருபையால் நிறைய அடைந்ததை பாராட்டி மகிழ்ச்சியுற்று அத்துணை பேருக்கும் எங்களுடைய கரகோஷத்தையும் நன்றியையும் தெரிவித்து இப்பொழுது இங்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் நடராஜருடைய ஆசீர்வாதத்தோடு சிறப்பு செய்யப்படுகிறது. ஸ்ரீ ராகவி ஸ்ரீமதி அவர்களை மேடை கிடைக்கின்றோம். இவர்கள் நமது பன்னிரு திருமுறைக்கு பெரிய ஒரு இடத்தை நமது பிள்ளையில
ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது நிகராகாது. ஏன்னா அவர் பன்னிரு திருமுறையை தன் தலையிலேயே சுமந்து ஆலயத்தை சுற்றி வரக்கூடியவர். அப்படிப்பட்ட பாரம்பரியம் முருகன் ஜுவல்லரி திரு ராமலிங்கம் செட்டியார் அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் தெரிந்தவர். அப்படிப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது சத்சங்கத்தின் சார்பாக ஆசியும் மரியாதையும் கௌரவித்து வாழ்த்து செய்யப்படுகின்றது. விஷ்ணு நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்கலா தயோஸ்து ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம். தனித்தனியா போடுங்க, தனித்தனியா கை தட்டுங்க. அவங்க கரகோஷம் தான் முக்கியமே குழந்தைகளுக்கு. இப்பொழுது அவர்களுக்கு ருத்ராட்ச மாலைகளை அணிவிக்கப்படுகின்றது. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. இறைவனுடைய குஞ்சித திருவடியை அவருடைய தந்தையாருக்கு வழங்கப்படுகின்றது. அம்மா இருக்காங்க. க்ஷேமோ அஸ்து நஹ. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் திரு நடராஜ முகத்துவார் அவர்களை அழைக்கின்றோம். மேடைக்கு நெய்வேலி உங்களுடைய கரகோஷம் எல்லாம் நம்மளுடைய ஆன்மீக தொண்டுக்கு சச்சங்கத்திற்கு துறையாக நிற்கக்கூடிய அருமையான நல்ல மனிதர்கள் அவர்களுக்கு இப்பொழுது வாழ்த்தப்படுகின்றது. மேலும் மேலும் தொடர்ந்து இந்த நற்காரியத்தில் இருக்க வேண்டும் என்று. அடுத்ததாக இங்கே இந்த நிகழ்ச்சிகளுக்கு உறுதியாக சேவை செய்து வருகின்ற அற்புதமான தன்னுடைய சேனலிலே எல்லாரும் எந்த நேரத்திலும் கேட்கும்படியாக ஏற்படுத்தி செய்து வருகின்ற திரு கணேசன் அவர்கள், மையபூமி யூடியூப் சேனல் திரு கணேசன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. யசிவோகாம் ரூபாபியாம் யாதேவி சர்வமங்கல ததோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ. அடுத்ததாக இறை சேவையே சத்சங்க சேவையே தன்னுடைய மூச்சாக திகழ்ந்து வருகின்ற அருமையான ஆன்மீக சேவகர்கள், சேவையை சிறப்பாக செய்யக்கூடிய திரு சுரேஷ் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. சுரேஷ் அவர்களை இப்பொழுது அழைக்க அழைக்கின்றோம். அத்தோடு இவரோடு சேர்ந்து தொழிலாக சேவை செய்து வருகின்ற திரு ஜெயராமன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து நமது தென்னரசு ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இவரெல்லாம் ஒளி அமைத்து நமக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் கேட்கும்படியாக செய்கின்றார்கள். திரு தென்னரசு ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வை உலகெங்கும் தெரிய வைக்கின்ற நாடுகள் நிறுவனர்கள் திரு திருநாளம் மற்றும் செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் திரு பாபு செந்தில் இவர்களையும் இங்கே அழைக்கின்றோம். பத்திரிகை நிருபர்களுக்கு மரியாதை செய்விக்கப்படுகின்றது. எந்த ஆன்மீக விஷயமா இருந்தாலும் தயங்காமல் வெளியிடக்கூடிய அற்புதமான நிருபர்கள் திருமணியில இருந்திருக்காரு. அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. இன்றைய தினம் புதுசாக நல்லா சேவை செய்யல. இவங்க சுரேஷ் ஆகட்டும், ஜெயராமன் ஆகட்டும், அதுல சுரேஷுடைய பங்கு மிக தொன்மை வாய்ந்தது. ஒரு 25 வருடங்களுக்கு முன்னதிலிருந்து நம்ம சிதம்பரம் சத்சங்கத்தோடு நமது ஸ்ரீவித்யா பாலாபீடத்தோடும் இணைந்து செயல்பாடுகளை நடத்தி வராது. அதே போல சத்சங்கத்துடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு 10வது 15ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற முதலிடம் 2ஆம் இடம் தேர்ச்சி பெற்ற குழந்தைகளுக்கு எல்லாம் மரியாதை செய்து வரும். அந்த தருணத்திலும் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆண்டு விழாக்களிலே சீரமைத்து சிறப்பாக நடத்தி தந்த அவர்களுக்கு அவரை கேட்டாங்க. மரியாதை செய்வதல்ல, அறிமுகப்படுத்த வேண்டிய விஷயம் இல்லை. இவங்கெல்லாம் இந்த சேவைகள் இருக்காங்க. நிறைய வேலண்டைஸ் வரும். ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொன்னா நிறைய வேலண்டைஸ் வந்தாதான் அவங்களுக்கு கரகோஷம் செய்ய முடியும். அதனால இதெல்லாம் பார்த்து நாமும் இதெல்லாம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்களாலும் பல பேர் இதுல இறங்கி வர வேண்டும்.
தொடர்ந்து இருக்கிற ஜெயராமன் அவர்களுக்கு அதே போன்ற இவருடைய சேவைகளும் பல ஆண்டுகளாக ஸ்ரீ சிதம்பர சத்சங்கத்தில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க துணை புரிந்து வரக்கூடியவர், சேவையாற்றி வரக்கூடியவர். இவ ரெண்டு பேருடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னாக்கா, இவெல்லாம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றா, பெரிய ஒரு எல்லா கம்ப்யூட்டர் பில்கேட்ஸ் தான். இந்த சத்சங்கத்தை தன் ஈடுபடுத்திக் கொண்டு ப்ரோக்ராம் 4 மணிக்கு ஆபீஸ் விடுறாங்க, ஆத்துக்குள்ள போகாத நேரம் இங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட் செய்யக்கூடிய டெடிகேஷனான நம்ம சத்சங்க மெம்பர்ஸ். அடுத்ததாக முக்கியமான இன்றைய தினத்தின் சிறப்பு விருந்தினரை மேலே கிடைக்கின்றோம். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னா, சிதம்பரத்தை பற்றி நம்ம ஒரு அடையாளம் சொல்லலாம். பதஞ்சலி மகரிஷி வேதாந்த சாஸ்திரங்கள்ல எழுதினார். அப்போ அந்த வேதாந்த சாஸ்திரங்களை எழுதிட்டு அதையே தன்னுடைய சீடர்களை கொண்டு உலகெங்கும் கற்பிக்க வேண்டும்னு ஒரு பரப்ப வேண்டும்னு விரும்பினார். அப்போ அவருடைய சீடராக கௌடபாதர் இருந்தார். இந்த கௌடபாதர் இந்த வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஏற்கின்ற போது அவர் உபதேசம் வாங்கினார். தொடர்ந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவாரு ஆக்கிய பண்ணார், உத்தரவு கொடுத்தார். ஆனா கௌடபாதர் எந்த தேதியும் அந்த வேதாந்த சாஸ்திரங்களை எல்லாம் உபதேசத்தை வாங்கக்கூடிய தன்மை போனதே சீவன் கிடைக்கல. அப்போ பதஞ்சலியே கோவிந்தபாதராக அவதரித்து அந்த தன்னுடைய சீவனான குருவிலேயே உபதேசம் விட்டு இந்த வேதாந்த சாஸ்திரத்தை எளிமைப்படுத்தி எல்லோருக்கும் கொடுத்தார். அந்த பாரம்பரியம் ஆதிசங்கர பரமாச்சாரியாவே தொடர்பாங்க. எனக்கு இந்த கதையை சொன்னேன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை யார் இயற்றுகின்றார்களோ அந்த விஷயத்தை, அந்த பொக்கிஷத்தை, அந்த கிரந்தத்தை, அந்த நூலை அவர்களால் மட்டுமே பிரச்சாரம் பண்ண முடியும். அப்போ அவருடைய காலங்கள் குறைவாக இருப்பதனாலும், அதை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் நேரமானதனாலும் அது முழுமை பெறாமல் உபதேசிக்க முடியாம போகும்போது என்ன பண்றாங்கன்னா, அதை மறுபடி உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு தானே அவதரிக்கின்றார்கள். அத்தன்மையிலே தெய்வத்தின் குரலை நமக்கு கொடுத்தவர் மகாதேவர், எல்லாராலும் போற்றக்கூடிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி. அப்படிப்பட்டவர்களுடைய இந்த குரல் உலகெங்கும் பிரகாசிக்கணும்னு சொன்னா யாரும் சாதாரண மனிதனாக அதை பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவ்வளவு ஒரு நுணுக்கம் வாய்ந்த நூல்கள். வெறுமன வாயால பேசிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அது அவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள். அந்த நுணுக்கமான விஷயங்களை எடுத்து சொல்லணும்னா அவரால் மட்டும்தான் முடியும். அப்போ ஒவ்வொரு சீரோர்களும் அவர் போன்று இந்த தெய்வத்தின் கோரை பரப்பி வருகின்றார் என்றால், அதுவே பெண்கள் நல்லார் என்று ஒரு விருதை பெற்ற நமது டாக்டர் சரஸ்வதி அவர்கள் இன்னைக்கு தெய்வத்தின் குரலை 20 ஆண்டு காலங்களாக சுமார் தெய்வத்தின் குரலை உலகெங்கும் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான அம்மையார் அவர்கள் நமக்கு தில்லை கூட்டலும் தெய்வத்தின் குரலும் என்ற தலைப்பிலே இங்கே பேச வந்திருக்கின்றார்கள். ஏன்னா நடராஜா விட்டு மகாபலிவா சொல்றதுக்கு பல விஷயம் ஒண்ணுமே கிடையாது. நடராஜா தான் பிரதானமே எல்லாமே. எப்போதும் அந்த போட்டோ பாத்தீங்கன்னா தலையில குஞ்சித பாலத்தோட தான் காட்சி தருவார். நிறைய பேர் பழைய போட்டோ வச்சிருந்தீங்கன்னா அது தலையில குஞ்சித பாலம் இல்லாத போட்டோவே இருக்காது. அப்படிப்பட்டதான மகாபரிவாருடைய தெய்வத்தின் குரல் நடராஜாவை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத திருமதி டாக்டர் சரஸ்வதி அம்மையார் அவர்கள் இப்போது பேச வருகின்றார்கள். அவர்களுக்கு டாக்டர் எஸ் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு இப்பொழுது சிதம்பர சத்சங்கத்தின் சார்பாக மரியாதை செய்யப்பட்டு நடராஜனுடைய பிரசாரத்தை வழங்கி இப்பொழுது சொற்பொழிவாக துவங்கியிருக்கின்றது. யஸ்யோநாம ரூபாப்யாம் யாதேவி சர்வமங்கலா தயோ சம்ஸ்மரணாத்மம் சாம் சர்வதோ ஜெயம் மங்களம். நம சிவாப்யாம் நவயூபனாப்யாம் பரஸ்பரா சிருஷ்டபுருத்தராப்யாம் நகேந்திரகன்யா விஷகேதனாப்யாம் நமோ நம சங்கர
பார்வதீப்யாம். கிருபா சமுத்திரம் சுமுகம் திரிநேத்ரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ரமனந்த ரூபம் சிதம்பரேஷம் ஹிருதி பாவயாமி. கல்யாணாத்புதகாத்ராஜ காமிதார்த்த பிரதானினே ஸ்ரீமத் கைலாசநாதாய சித்சபேஷாய மங்களம். திருச்சிற்றம்பலம். தில்லை மண்ணில் பெரியவா சொற்பொழிவு செம்மல் என்ற பட்டம், பெரியவா சொற்பொழிவு செம்மல் என்ற பட்டம் 4/4/2025 சிதம்பரம் நகரத்தார் விடுதியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவில் வழங்கி பாராட்டுகிறோம். அன்பிற்கு மரியாதைக்குரிய டாக்டர் சரஸ்வதி அம்மா அவர்களை சிறப்புரையாற்ற ஆன்மீக சொற்பொழிவை தயார் அழைக்கிறோம். ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் சரஸ்வதி நமஸ்காரம். அதாவது, எதை சொன்னால் மனம் உருகுமோ, எதை பத்தி பார்த்தாலும் படித்தாலும் கேட்டாலும் நினைத்தாலும் தித்திக்குமோ, அதை உங்களுடன் பகிர்வதற்கு பாக்கியம் அளித்த எல்லாருக்கும் நன்றி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் நினைக்கணும். இந்த பாட்டெல்லாம் பாடும்போது லிசனர்ஸ் சாய்ஸ்னு ஒண்ணு கேட்பான். அது இங்க கேட்க முடியாத குறைய நீங்க மனசுல நினைச்சத நான் பழிச்சுன்னு சொல்லணும். அந்த வாக்குல பெரியவா வந்து உட்கார்ந்து இன்றைய பொழுது திரு ஆதிரை நட்சத்திரம் நிறைவு. இதுல நிறைவு விழா. பெரியவா என்ன இந்த நிறைவுக்கு ஐஷன் வந்திருக்கு, நிறைவா ஐஷன் வந்திருக்கா பாருங்க. அவளோட கருணா மூர்த்தி அல்லவா, எப்படிப்பட்ட காருண்ய மூர்த்தி அவர். அந்த நிறைவுக்கு ஐஷன் வந்திருக்காரு. ஆக்சுவலா நான் பிப்ரவரி மாசம் வர வேண்டியது, சில குடும்ப சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு வந்திருக்கேன். நிறைவா இருக்கு, நிறைஞ்சு இருக்கு. அதுதான் எது ஒண்ணுமே நம்ம யோசிக்கிறோம், ஏன் இப்படி நடக்கிறது எனக்கு மாத்திரம். இதுக்காக அந்த நாளும் வந்திடாதோ அப்படின்னு வந்து இன்னைக்கு தில்லையில் சத்சங்கத்தில் இணைந்திருக்கிறோம். இன்று தில்லை கூத்தனை தெய்வத்தின் குரலில் பகிரலாம். இந்த சத்சங்கத்தில் ஓம் நம சிவாய. பெரியவா சரணம். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுவதை அல்லாமல் வேறொன்று மதியோம் பராபரமே. சத் சங்கம், சத்தான சங்கம். ஆம், இன்றைய சத் சங்கத்தில் கூத்தும் குரலும். தில்லை கூத்தன் தெய்வத்தின் குரல். கூத்தும் குரலும், அதாவது பாட்டும் பரதமும். அந்த பாட்டும் பரதமும் இன்று சங்கம் இருக்கிறது. குரல் வந்து பெரியவா
ஆடப்போகிறவர் தில்லைக்கூத்தன், இதை பகிரப்போவது சரஸ்வதி. இல்லையா? உங்களோட ஆதரவோட the confluence of music and dance. the confluence சொன்னா அத வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு இணைப்பு, ஒரு சேர்க்கை, ஒரு கலப்பு, அதோட ஒன்றிடுறது. அதுதான் இத்தனை நல்ல உள்ளங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க எப்ப போயிட்டாலும் கூப்பிட்டாலும் நான் வருவேன். பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. இந்த நிறைவு நாள்ல சத் சங்கம்னா அர்த்தம் என்ன, அவை எதற்காகன்னு இப்ப சொன்னாரே ஆதிசங்கர பகவத்பாதரை பத்தி. ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றார், என்ன சொல்றார்? நல்ல உள்ளங்கள் நல்ல சிந்தனைகளை சேர்த்து சிந்திப்பதுதான் சத் சங்கம். அப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு பட்டம் கிடைச்சிருக்கு நல்ல உள்ளங்கள்னு. கிருஷ்ணசுவாமி தீட்சிதர் மாமா இப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு பட்டம். என்ன? நல்ல உள்ளங்கள், நல்ல சிந்தனைகள். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த ரோட்டு வழியா போறோம்னு வச்சுக்கோங்க, விறு 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 நடக்கிறோம். மழை வருதா, வெயில் வருதா, எது வருது, யார் வருது. சில சமயங்கள்ல ரொம்ப ப்ரீ ஆக்குபைடா இருந்தானாக்க நம்மளுக்கு தெரியவே தெரியாது எதிர்வரா கூட. ஆனா அந்த கோபுரம், அந்த வாசல் வந்த உடனே திரும்பி அது தனிச்சை செயல், ஆட்டோமேட்டிக்கா வருது. ஏன்? அது உள்ளுக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. அது அந்த இருக்கு கிறுக்கா மாதிரி திரும்பிடுறோம். நம்ம அப்படியே திரும்புறோம், திரும்பி அப்படியே கண்ணத்துல போட்டு அதே வேகத்துல கண்டினியூ பண்ணிடும். அந்த ஒரு செகண்ட், அதுதான் நாமளா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பெரிவா கொடுக்கிறா, சுவாமி கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். அப்போ நம் தெய்வத்தை வணங்கும் போது கூட கூட்டு பிரார்த்தனைக்கு உண்டான சிறப்பு எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் கோவில்கள் எல்லாம் அமைச்சது எதுக்கு? நம்மளுடைய இந்த தர்மத்துல இந்த கண்டிப்புகளோ கரார்களோ இன்னைக்கு நீ போய்தான் ஆகணுங்கிறது கிடையாது. அதை வந்து உங்களுக்கு சாய்ஸுக்கு கொடுத்துட்டா எப்படி? நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். உனக்கு வேணும்னா எது? நிம்மதி கொண்டு போவாங்க. இன்னைக்கு ஒரு ஹோம்வொர்க்கோட ஒரு டேக்அவே செய்தியும் உங்களுக்கு சொல்றேன். கடைசியில டேக்அவேனா கடைசியில தான் சொல்லணும், அதனால அதை சொல்லுவேன். அப்படி தெய்வத்தை வணங்கும் போது கூட்டு பிரார்த்தனைக்கு எப்படி ஒரு சிறப்பு உண்டோ அந்த மாதிரி இந்த சத் சங்கத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதோட இல்லாம ஆஞ்சநேயர், ராமதூதன் ஆஞ்சநேயர் எங்க சத்சங்கம் நடந்தாலும் ஒரு நோட்டை வச்சுன்னு உட்கார்ந்து இருப்பாராம். என்ன நோட்டுன்னா அட்டெண்டன்ஸ். கேட்டுக்கோங்க, இதுவரைக்கும் வராத வாழ்க்கெல்லாம் அட்டெண்டன்ஸே கிடையாது. இன்னைக்கு வந்த வாழ்க்கை தான் அட்டெண்டன்ஸ். ஆஞ்சநேயர் எங்க இருக்காரு நம்ம கண்ணுக்கு தெரியாது, உட்கார்ந்து இருக்காரு. ஆனா என்ன பண்ணுவாரா, இவாள்லாம் இங்க வந்திருக்கா, இன்னைக்கு சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கா, மார்க் பண்ணு டிக்கு அப்படின்னு போடுவாராம். யார்கிட்ட சொல்லுவாரு? அவருக்கு யார தெரியும்? ராமனதான் தெரியும். அந்த ராமன்கிட்ட சொல்லுவாராம். இது வந்து நம்ம கூட்டு பிரார்த்தனையோ இந்த சத்சங்கமோ நம் தேசத்தின் மரபு. அதாவது அடியாரை வணங்கி அந்த அடியார் வழிகாட்ட ஆண்டவரை வணங்குவது. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. தீட்சிதர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஆண்டவரை வழிகாட்டுறது யாரு? இவதான். அதை எப்படி தெய்வத்தின் குரல்ல பெரிவா பாராட்டினான்னு சொல்லுவேன். அதை பாராட்டுறா. அடியாரை வணங்குதல் இந்த சம்பிரதாயம் வந்து பாரதத்தினோட எல்லா சமூகத்திலையும் இருக்கு, சம்பிரதாயத்திலையும் இருக்கு, எல்லா சமுதாயத்திலும் உண்டு இந்த சம்பிரதாயம். பாகவதரை முன்னிட்டு கொண்ட பகவானை அணுகுதல் அப்படிங்கிற அந்த சம்பிரதாயம். அப்போ எதுக்காக இங்க வந்திருக்கா? மகா பெரியவா என்ன சொல்றா? தெய்வத்தின் குரல்ல என்ன சொல்றா? அந்த தெய்வத்தின் குரல்ல எப்படி வழிகாட்ட போறா அப்படின்னா, எதை வழிகாட்டுறா? அந்த நடராஜருடைய ஆட்டத்துல மயங்கி திருநாவுக்கரசர் அப்படி அழகா பாடுறாரே, குனித்த புருவமும்
கொவ்வை செவ்வாயிரு குமிழிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியும் பால் வெந்நீரும் அப்படின்னு அந்த நீரை அணிந்து கொண்டு தில்லைவாழ் தீட்சிதர் எல்லாரும் எப்படி அமர்ந்திருக்காங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது அப்படியே புல்லரிக்கிறது. அத்தனை அழகை விளக்கி காண்கிறார். யாரு? குரு. குருவாகிய பெரியவா நம்மளை வழி நடத்துவார் இறைவனை காண. எப்படி வழி நடத்துவார்? அவரன்றி வேறு எதுவும் கிடையாது. குருவன்றி கதி வேறில்லை, குருவன்றி கதி வேறில்லை, குருவல்லால் முக்தியும் இல்லை, குருவன்றி கதி வேறில்லை, குருவல்லால் முக்தியும் இல்லை. குருநாமம் சொல்ல சொல்ல, குருநாமம் சொல்ல சொல்ல நாவின் சுவையை என்னென்று சொல்வேன், என் நாவின் சுவையை என்னென்று சொல்வேன். குருவன்றி கதி வேறில்லை. உண்மையா பொய்யா? குரு இல்லாமல் ஏதாவது முடியுமா? சங்கராச்சாரிய மத்தியமாம்னு சொல்லும். சங்கராச்சாரியர்னு கேள்விப்பட்ட உடனே, இந்த பேரை கேட்ட உடனே நம்மளுக்கு யார தோன்றது? ஆதிசங்கர பகவத் பாதர். அந்த ஆதிசங்கர பகவத் பாதரை நினைவில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் முன்னாடி. இந்த பாரத தேசம் முழுக்க 32 வயசு, அதுவும் 16 வயசு எக்ஸ்டென்ஷன். 16 வயசுதான் அவருக்கு. 16 வயசு இதெல்லாம் பண்றதுக்காக அங்கங்க போய் எல்லாருக்கும் ஸ்லோகங்களை எழுதி கொடுத்து அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்காக எக்ஸ்டென்ஷன் கொடுத்தான். கவர்மெண்ட்ல கொடுத்தாம மேல் கவர்மெண்ட்ல கொடுத்திருக்கா எக்ஸ்டென்ஷன். பகவத் பாதர் அதுக்கு காலால நடந்து ஆன்மீக தர்மத்தை வளரச் செய்தவர். அதே பரம்பரையில 68வது பீடாதிபதியாக வந்து அதே போல கால்நடையாக நடந்து 3 முறை பாரத தேசம் முழுக்க கால்நடையாக போனவர் மகா பெரியவா குரு. அதோட இல்லாம அவருடைய வழி வந்த அந்த மரபுகளின் ரட்சகர் அவர். அந்த மரபிலிருந்து 13 வயசு பீடாதிபதி ஆகும் போது வயசு 13. அந்த 13 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் இருந்தா பெரியவா. 100வது வயசுலதான். அப்ப அந்த 87 வருடங்கள் உலகம் இந்தியா முழுக்க சுத்தி 3 தடவை வந்து அந்த மரபுகளின் ரட்சகராக இருந்து தர்மத்தை ரட்சித்தவர். அத்தகைய தர்மத்தை வளர்த்தவர். நம் கைகளை பிடித்துக் கொண்டு நம்மை வழிகாட்டுபவர். அவரை காஞ்சி மகா பெரியவர்னு அழைக்கலாம், மகா சுவாமின்னு அழைக்கலாம், மகா பெரியவான்னு அழைக்கலாம், உமாச்சி தாத்தான்னு கூப்பிடுவா குழந்தைகள்லாம் அந்த காலத்துல. நாங்கள்லாம் அப்படிதான் கூப்பிட்டோம். உமாச்சி தாத்தான்னா மகா பெரியவா, பெரிய பெரியவா, இப்படி எல்லாமே. இவர் நடமாடும் தெய்வம். இந்த நடமாடும் தெய்வம் பேசும் போது அந்த பேச்சுக்களை தொகுத்ததுதான் அந்த தெய்வத்தின் குரல். அந்த பாக்கியசாலி ராகணபதி அப்படிங்கிறவர். அந்த ராகணபதி அவரது உபதேசங்களை எல்லாம் கேட்டு 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 தெய்வத்தின் குரல்ல அந்த பேருல அவருடைய பக்தராக இருந்து அவரோட கூட இருந்து தொகுத்து நம்மளுக்கு வழங்கியிருக்காரு 7 வால்யூமா. அந்த 7 வால்யூம் எல்லாம் இது 6வது வேதம்னு சொல்லுவா. 4 வேதங்கள் ரிக் வேதம் சாமம் அதர்வணம், ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் 4. 5வது வேதம் மகாபாரதம், 6வது வேதம் தெய்வத்தின் குரல். அப்படி 6வது வேதம் சொல்லப்படுறது 20ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் நம்மோடு வாழ்ந்து. நான் எல்லாம் பார்த்திருக்கேன். 6 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் ரெகுலரா பார்த்திருக்கேன் பெரியவாளோட, மகா பெரியவாள். அந்த பாக்கியம் தான் இன்னைக்கு இது பெருகுது. அப்படி வாழ்ந்த மகான் தான் அவர். இந்த நடமாடும் தெய்வம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 68வது ஆச்சாரியார். இது என்ன அதிசயம்னா, இவரது கல்வி
அதாவது 13 வயசுல பீடாதிபதியா வந்துட்டார். 13 வயசுக்கு முன்னாடி அந்த ஆரம்ப கல்வி எங்க ஆரம்பிச்சதுன்னா சிதம்பரத்துலதான் அந்த கல்வி ஆரம்பிச்சது. அப்படிங்கிறது அந்த சிதம்பரம் தொடர்ந்து அப்பவே உணர்த்திருக்கு. சிதம்பரத்துல ஆரம்பிச்சது. இந்த டெக்ஸ்ட் சேஜ் ஆஃப் காஞ்சி அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல ப்ரொஃபசர் விழிநாதன் அப்படிங்கிறவர் பெரியவாளோட இருந்தவர். இப்ப காமகோட்டியின் ஐஐடியில டைரக்டரா இருக்கா. அவரோட அப்பா ப்ரொஃபசர் விழிநாதன் அவர் எழுதுறார், he had his early education in a school at சிதம்பரம். அப்படி சுவாமிநாதன் தனது பெற்றோர்களின் இரண்டாவது பையன். தன் ஆரம்ப கால கல்வியை சிதம்பரத்தில் தொடங்கினான் அப்படிங்கிறது அந்த வாக்கு. ஏன்னா எவிடன்ஸோட சொல்லணும். இப்பெல்லாம் எது சொன்னாலும் சோ அந்த ஒரு எவிடன்ஸ் அது. அப்போ ஒரு பீடாதிபதி இந்த 100 வயசுல சித்தி அடைஞ்ச 87 வருஷம் நம்மளுக்காக வேலை பார்த்தார். கரெக்ட். ஒரு மடத்தோட பீடாதிபதி. அந்த மடத்தோட பீடாதிபதி ஒரு மத ஆச்சாரியர். ஒரு மத ஆச்சாரியர். ஆன்மீகம் தவிர வேற என்ன தெரியும் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா வேற ஏதாவது விஷயங்கள் அவர் பேசியிருக்காரா அப்படின்னா அந்த தெய்வத்தின் குரலை முதல் பேஜ் தெய்வத்தின் குரல் அப்படின்ட்டு அந்த ஆரம்பம் படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன புரியும்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்பு. அவர் பேசாத தொடாத துறைகளே கிடையாது. பிள்ளையார் பூஜை முதல் பிசிக்ஸ் வரை, அதே மாதிரி ஆன்மீகம் முதல் அணு விஞ்ஞானம் அட்டாமிக் ரிசர்ச் அது வரைக்கும் அனைத்தையும் கற்றவர், தெளிந்தவர், அறிந்தவர். அதோடு இல்லாம உலகத்தில் எந்த இடத்தில் எந்த மண்ணுக்கடியில் எந்த விதமான ரசாயனம் புரைந்து கிடக்கிறது, மினரல்ஸ், ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அந்த ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரியவானா ரொம்ப உசுறு. ஏன்னா ஞான திருஷ்டிலேயே சொல்லிடுவாங்க இது இருக்குன்னு. இவன் போய் தோண்டி எடுத்தா போதும். அந்த அளவுக்கு தொல்வியல் ரீதியாக எல்லாவற்றையும் கண்டுபிடித்து சொல்லக்கூடியவர் அவர். எது வேணா பேசுவர். அவரது உபதேச தொகுப்பு தான் இந்த தெய்வத்தின் குரல். அதுல கொடுக்கப்படாத விஷயங்களே கிடையாது. அதனால்தான் 6வது வேதம்னு சொல்றோம். இன்றைய நவநாகரீக உலகத்தில் வாழ்க்கையில் காஃபியிலிருந்து பட்டு புடவை வரைக்கும் சொல்லியிருக்க. என்ன சொல்லியிருக்காருன்னா அது சாப்பிடக்கூடாது, இதை கட்டக்கூடாதுன்னு. அவ்வளவுதான். அதனால நம்ம அதை மறந்து போயிடுவோம். பொம்மநாட்டி தானே. அப்போ வாழ்க்கையிலும் இது நமக்கு ஒரு வழிகாட்டியாக, வழிகாட்டினா சாதாரண வழிகாட்டியில் இப்படி போங்க அப்படி போங்க லெப்ட் திரும்பி ரைட்டு திரும்புங்கன்னு இல்ல, ஒரு பீக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கையில் விளக்குடன் நடக்கக்கூடிய ஒரு ஆத்மா, நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு ஆத்மா. அந்த ஆன்மீக சிந்தனைகள், வாழ்வியல் முறைகள், தற்காலத்தில் மறந்து போன பல அரிய சாஸ்திரபூர்வமான பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மிக எளிதாக மனுஷா பயன்படுத்தக்கூடிய வகையில தமிழ்ல அழகா எடுத்து சொல்லியிருக்கா. அதுதான் ரிசோர்ஸ், ஒரு பொக்கிஷம். நம் வாழ்க்கையோட தேவை என்ன, அந்த பேரறிவின் மேன்மையும் அந்த வாழ்க்கையோட இதையும் பிணைச்சு அப்படியே இணைச்சு கயிறா திரிச்சு இப்படி மாலையா போட்டிருக்கான். இப்ப நமக்கு போட்டாலே அந்த மாதிரி எளிதாக அதை எடுத்து சொல்லக்கூடிய நூல். இதுல மாடர்ன் சயின்ஸ் பத்தி மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நம்மளால கடைபிடிக்க முடியாத ஒண்ணு வச்சிருக்கோமே, டெமோக்ரசி. இந்த டெமோக்ரசி கடைபிடிக்க இருக்கு, ஆனா இல்ல. இருக்கு ஆனா இல்ல. எது டெமோக்ரசி? டெமோக்ரசினா என்ன? எது டெமோக்ரசி? ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் இருக்கு புக்குல. நம்ம கிட்ட இருக்கா? காணோம். இல்ல. அவ்வளவுதான். அந்த டெமோக்ரசி பத்தியும் எக்ஸாம்பிளோட
நம்மளுக்கு சாதாரணமா எதை சொன்னாலும் புரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுனா அதுக்குதான் என்ன சொல்லுவான்னா, தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு கொண்டு போறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பூனை அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. பூனை எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த பூனையுடைய ஃபேமிலி தான் புலி அப்படின்னு சொன்னா ஐயோ அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அந்த மாதிரி எளிதாக புகட்டிய நூல் இந்த டெமோக்ரஸி பத்தி எப்படி சொல்றா, மக்களாட்சியை பற்றி, மக்களாட்சி தத்துவம் பத்தி, சோழர்கள் காலத்தில் எப்படிப்பட்ட சாசனங்கள் உத்தரமேரூர்ல இருந்ததுன்னு கொடுக்குறான். அப்ப நீங்க சொல்லல டெமோக்ரஸிய, பிரிட்டிஷ்காரன் சொல்லல, இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறமும் டெமோக்ரஸி பத்தி சொல்லல, சோழர்கள் காலத்திலேயே சொல்லிட்டாங்கப்பா. அது உத்தரமேரூர் சாசனத்துல கல்வெட்டுல இருக்குப்பா, இந்த தகவல் எல்லாம் போய் பாருப்பான்னு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து சொல்லிட்டான். அப்படி எடுத்து கொடுத்தவர் யாருன்னா மகாபெரிவா. இப்படி என்ன, இதுதான் தத்துவம், இதுதான் பக்தி, இதுதான் வேத சாஸ்திரம், இசை, நடனம், ஜோதிடம், இப்படி எல்லா துறையும் மனிதனாக பிறந்த அனைவரும் தன் வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தனை விஷயங்களும் கொண்ட ஒரு அரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு துளிகளை தான் இந்த சத்சங்குல சொல்ல போற. ஒரு துளி. தில்லை கூத்தனும் தெய்வத்தின் குரல். ஏமா தில்லை கூத்தன் தெய்வத்தின் குரல்னு சொல்லிட்டு நீ மாட்டு இத்தையே சொல்லிட்டு இருக்கிய, அத்தை எப்ப சொல்ல போறேன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. வந்துட்டேன். தில்லை அம்பல நடராஜர் நம் மனித வாழ்க்கையோடு எப்படி இணைந்துள்ளார் அப்படிங்கறத மகாபெரிவா தெய்வத்தின் குரலாக சொல்லியிருக்கார். தில்லை நடராஜர் பரம்பொருளின் ஒரு வெளிப்பாடு, சமஸ்த பரமார்த்தத்தின் ஸ்வரூபம். அவரது உருவமே தத்துவமும் வேதாந்தமும் அடங்கிய ஆன்மீக வெளிப்பாடு. சிதம்பரம் என்பது சிவத்தினால் புனிதமானதும் ஆன்மீக ரகசியங்களை தன்னகத்தே கொண்ட தலம். அதோட இல்லாம வேதாந்த சித்தாந்தப்படி நடராஜர் நமக்குள் இருக்கும் சிவத்தை உணர்த்தக்கூடிய தலம். உள்ளே கிடப்பவன் கடவுளாக இருக்கும் பொழுது கடவுள் உள்ளே கிடப்பவன் நமக்குள் இருக்கும் சிவத்தை உணர்த்தும் தெய்வம். அதுதான் உண்மையான அர்த்தம். சிதம்பரம் கோவில் சாஸ்திர ரீதி, வேத சாஸ்திர ரீதியான ஒரு அதிசயம். கோவில் என்றால் சிதம்பரம். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ, என் ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ அப்படிங்கிறது நந்தனாரின் சரித்திர கீர்த்தனை. மனிதனாக பிறந்தவன் ஒரு முறையாவது சிதம்பரம் சென்று நடராஜரை தரிசிக்க வேண்டும். இத்தகைய பாக்கியத்தை எனக்கு கொடுத்த தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லா நல்ல எண்ணங்களுக்கும் என் அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். பிறவி பயனை அடைந்தேன் நான். என்ன பிறவி பயனை அடைய வச்ச உங்க எல்லாருக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரம், பெரிவா சரணம். தரிசிக்க முக்தி இல்லையா? இத்தகைய சிதம்பரத்தில் தில்லை கூத்தனை தெய்வத்தின் குரலாக கூறுவதற்கு எங்கேந்து வந்திருக்கேன்னா கோவையிலிருந்து. இந்த கோவையிலிருந்து ஒரு சரஸ்வதி ஐஷின் குரு வழி நடத்தின் இங்க உட்காத்தி வச்சிருக்காரு. ஆனா கோவை என்ன தெரியுமா? மேலச்சிதம்பரம். மேலச்சிதம்பரத்திலிருந்து இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்ன வழி நடத்தி அனுப்பி வைக்கல, கூட இருக்காரு பாருங்க. அழகா உட்கார்ந்துருக்கு, முன்னாடி உட்கார்ந்துருக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்காக. அப்படிப்பட்ட 6ஆம் நூற்றாண்டில் மேல சிதம்பரம் என்று அப்பரால் பாதப்பட்ட ஸ்தலம் கோவை. ஆரூரார் பேரூரார், பேரூர் பிரம்மபுரம், பேரா ஊரும். இங்க இருக்கிறது கனக சபை, காஞ்சி மாநதி, நொய்யல் நதின்னு சொல்லுவா, காஞ்சி மாநதி. அது 5 அதிசயங்கள் எங்க கோவையில. இந்த நதியில இடப்படும் சடலங்கள் மனித அஸ்தி
போடுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த எலும்புகள் வந்து கல்லாக மாறி பரமனை சென்று அடையும். இப்ப நொய்யல் நதியே இல்ல, அங்க எல்லாம் கல்லு மாத்திரம் தான் கிடக்கு, அது வேற விஷயம், அது நம்மளுக்கு வர வேண்டாம். ரெண்டாவது 5 அதிசயங்கள், ஒண்ணு அது. ரெண்டாவது இரவா பனை, பல ஆண்டுகள் பழமையான பனை மரம் ஒன்று உண்டு. புளிய மர விதைகள், அந்த மரத்தில் ஒரு புளிய மரம் இருக்கு, அந்த மரத்தில் உள்ள விதைகள் வேறெங்கும் முளைப்பதில்லை. அதாவது வேறெங்கும் புளிய மர விதைகள் எங்குமே முளைக்காது, அந்த இடத்துல மத்தம் தான் இருக்கு அந்த மரம். புழுக்காத சாணம், சாணம் வந்து புழுவே வராது, அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்தலத்துல இருக்கிற சாணத்துக்கு புழுவே வராது. அந்த தலத்தில் இறப்பவர்களுக்கு பட்டீஸ்வரர் அவங்களோட வலது காதுல வந்து திரு 5 எழுத்து மந்திரத்தை ஓதுவாராம். பட்டீஸ்வரர் சிவன் உபதேசம் செய்து கொடுப்பதால், அந்த உபதேசம் பண்றதுனால இந்த காது வந்து வலது காது வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கும். நிறைய பார்த்துக்கேன் நான் அத. அப்படி இருக்கும். அவர்களது வலது செவி மேலாக இருக்கும். ஸ்ரத்தமா கேட்கணுமா, ஸ்ரத்தையோட. அதுக்காக இறந்த பிறகு இந்த கிணற்றில் இடப்படும் செப்பு காசு பொன்னாக மாறும். இப்ப கிடையாது, ஒருத்தர் உருவாடாங்க, இப்ப இல்ல. அந்த அதிசயத்தை நேரில் கண்டிருக்கிறார் தாயுமானவர் அந்த சுவாமி. 1008 மாற்றாக ஒளி வீசும் பொன் என்றார். 1918ல இந்த கிணற்றை ஆராய்ந்த அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள் வந்து இது மனித உணர்வுக்கு அப்பாற்பட்டதுன்னு எழுதியிருக்கிற அந்த சாசனம் இருக்கு. இன்னும் முக்தி ஸ்தலம். இங்க நடராஜர் நடனம் ஆடுறார். இங்க அங்க ஆடி முடியும் போது அங்க அப்படியே அந்த கோலத்துல இருக்க, ஆடி முடிஞ்ச கோலம். சிதம்பரத்துக்கு அடுத்தபடியாகத்தான் நான், சிதம்பரத்துக்கு அடுத்தபடியாக இங்கும் திருவாதிரை விழா மிக சிறப்பு. இது அதனால மேல சிதம்பரம். சோ அந்த மேல சிதம்பரத்தை இருந்து வந்து இங்க வந்து இந்த தெய்வத்தின் குரலை பற்றி, தில்லை அம்பலனை பற்றி அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இனி தொடரலாம். சிதம்பரம் இங்க வந்து எத்தனை வகை தொழில்கள், நடராஜரோட தொழில்கள், ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இது எல்லாமே கூடிய பெருமானவன் தில்லை நடராஜ மூர்த்தி. இந்த தில்லை மூர்த்தத்துக்கு இணையான மூர்த்தம் இனி கிடையாது. இந்த தொழில்கள் அனைத்தும் அவரது செயல்களோட இணைந்திருக்கு அப்படிங்கிறான். என்ன செயல்கள்? ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவார். போக்குவாய் எதை? துன்பத்தை போக்குவாய். டாக்டர் மூவா சொல்ற நடராஜ மூர்த்தம் சிறந்தது. எப்படி அப்படின்னா, அவரது வடிவத்தில் அவர் கையில் ஒரு உடுக்கை இருக்கும். அந்த உடுக்கை உலகத்தை ஆட்டுவிப்பதை, ஆக்குவதை காட்கிறது. அப்பர் பெருமான் அத சொன்னதெல்லாம் போல ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு. சிவபெருமான் நமக்காக இறங்கி வந்தவர், மேலிருந்து இறங்கி வந்தவர், நமக்காக இறங்கி வந்தவர், மனதிலும் இறங்கி வந்தார். எங்கே வந்தார்? தரிசிக்க முக்தி தரும் சிதம்பரம் இங்க வந்திருக்க. உலகில் உள்ள எல்லா சிவாலயங்களையும் தரிசிக்க தரிசிக்க அதோட புண்ணிய பலன்கள் என்ன தரும் அப்படின்னு கேட்டானா, அந்த புண்ணியம் எல்லாம் சேர்ந்தாதான் சிதம்பர தரிசனம் கிடைக்கும். உலகத்துல இருக்கிற அத்தனை சிவன் கோவிலையும் தரிசித்த புண்ணியத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுண்டா இங்க தரிசனம் கொடுப்பாராம். அப்ப நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு அர்த்தம். நன்றிகள் பல. சிதம்பர தரிசனத்தை அந்த புண்ணியம் கொடுக்கும், வேற எதுவும் கொடுக்காது. எல்லா சிவாலயங்களின் கலைகள் இரவில் சிதம்பரத்தில் ஒடுங்கும். தெரிஞ்ச தகவல்கள் தான். நோன் டு அன்னோன் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், அதான் தெரியுமேன்னு சொல்லப்படாது. சரியா? இப்ப அடுத்தது வருவேன் நான். எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் தானே, நான் என்ன பெரியவாளா? அப்ப அடுத்த நாள் காலையில
வரிசையில் இந்த சிவகலைகள் எல்லாம் சிதம்பரத்தில் இருந்துதான் மற்ற சிவாலயங்களுக்கு போகும். இத நேத்திக்கு கிருஷ்ணசுவாமி மாமா நேத்திக்கு எங்களுக்கு சிதம்பரத்துக்கு கூட்டின்னு போகும்போது சொன்னா, தில்லை நடராஜ மூர்த்திக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து மார்னிங் டெஸ்பேட்ச் பண்ற டியூட்டி அவருக்கு. கொண்டு வந்து சேர்த்து அப்படியே வச்சுட்டு இருந்து டெஸ்பேட்ச் பண்ற டியூட்டி. அப்போ அதே மாதிரி அம்பலத்தின் 5 படிகள் 5 எழுத்துக்கு உதாரணம், 5 பீடங்கள் 5 மூர்த்திகளுக்கு, பிரம்மா விஷ்ணு திருமால் எல்லாம். அத மாதிரி 10 தங்கத்தூண்கள் 6 ஆகமங்கள் பிளஸ் 4 வேதங்கள் 10, 5 வெள்ளித்தூண்கள் பஞ்சபூதங்கள், 96 துளைகள் 96 தத்துவங்கள், 18 தூண்கள் 18 புராணங்கள், 64 கைமரங்கள் 64 கலைகள், 21,600 ஓடுகள் சுவாசம். இப்ப பெரியவா இத பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான்னா, சிதம்பரம் வெறும் கோவில் மாத்திரம் இல்ல, அது ஒரு ஞான நிலை அப்படிங்கிற பெரியவா. மேலும் இது பற்றி கூறுகையில், கோவில் எல்லாவற்றையும் இது தனித்துவம் வாய்ந்தது. எப்படின்னா, வேத முதன்மை பெற்றது. வேத முதன்மை பெற்றது. கோவில் கட்டிடம் யந்திர ரீதியான வடிவத்தை கொண்டது. இந்த ஆகாய ஸ்தலம் சபைகள் ஒன்றும் அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு புரியும்படி சொல்றது. ஏன்னா அது ஆத்ம தரிசனம். அங்க நம்ம சிதம்பர ரகசியத்தை எப்படி பாக்குறோம்? ஆத்ம தரிசனம், ஆத்மாவாலதான் பாக்குறோம், உணர்றோம். பார்க்கல, அது உணர்வுது. அதனால சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா, எப்படிப்பட்டவர்னு சொல்றது அப்படின்னு கேட்டானா, என்னப்ப நல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா, பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா, பொன்னம்பலத்தவா அப்படின்னு சொல்லணும். இத ஒரு இதுல எக்ஸ்பிளைன் பண்றா. எப்படின்னா, பெரியவா எப்போதுமே எக்ஸ்பிளைன் தான் பண்ணுவா. சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனித்து செய்யக்கூடியவா பெரியவாளும் சரி, சிவனும் சரி. எப்படி அப்படின்னா, ஒரு பல சிவஸ்துதிகளை அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. நான் உயிரோட இருக்கும்போது, நல்ல நிலைமையில இருக்கும்போது, நல்ல சுவாதீனத்தோட இருக்கும் போதுதான் எனக்கு சிவன் பத்தி ஞாபகம் வருதா, இல்லைன்னா நான் பைத்தியமா ஆகி புத்தி சுவாதீனம் இல்லாத போதும் எனக்கு சிவனை பத்தி ஞாபகம் வருதான்னு ஒரு சந்தேகம் அவருக்கே வந்துச்சு. உடனே என்ன பண்ணிட்ட, ஊமத்தம்பூ, இந்த ஊமத்தம்பூ சாப்பிட்டானா நம்மளுக்கு சாதாரணமாவே பிடிக்கும், அவருக்கு ஊமத்தம்பூ சாப்பிட்ட பிறகுதான் பிடிச்சிருக்கு. அத சாப்பிட்டு அதுக்கு மாற்று மருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு, அப்ப எனக்கு சிவனோட ஞாபகம் இருந்துதான்னு சொல்லுன்னு சிஷ்யர்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு ஊமத்தம்பூ சாப்பிட்டுட்டாராம். அப்போ சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவருடைய சிந்தையில இருந்ததுனால ஊமத்தம்பூவை சாப்பிட்டா என்ன, நீ வெறும் சாப்பாட சாப்பிட்டா என்ன இருக்கேன்னு சிவன் காமிச்சுட்ட. காமிச்ச உடனே மாற்று மருந்தெல்லாம் சாப்பிட்டு அப்ப தீட்சிதர் கண்டினியூ பண்ணிட்டார். உண்மை. அதுக்கப்புறமும் ஒரு பஞ்சாட்சர சோஸ்திரம் எழுதுறாராம் அவர். அதாவது இதை எதுக்கு சொல்றாருன்னா, ஒரு சின்ன வில்வதளத்துல சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய பெருமானவர். அதே மாதிரிதான் கடவுளை வணங்குவதற்கு ஆடம்பரம் தேவையில்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம், வேற ஒண்ணும் இல்லை. கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை விடவா உதாரணம் வேணும் நம்மளுக்கு? வாயால எச்சை தண்ணியை கொண்டு வந்து துப்புறது மாமிஷம். அந்த கண்ணப்ப நாயனார் பக்தி தான் நமக்கு வேண்டும், அது பாக்கியெல்லாம் பார்க்கப்படாது. அதனால தில்லை கூத்தனும் தெய்வத்தின் குரலும் ஒன்றே என்று தெளிய, அவ்வளவுதான். பெரியவா கண்டிஷனா சொல்லுவா, யாருக்கா இருந்தாலும் சொல்வாளா, தில்லை கூத்தனை சென்று காண வேண்டும்னு சொல்வாளாம். அதோட அவருக்கும் ரொம்ப அடக்க முடியாத ஒரு ஆசை, அவருக்கு தில்லை வரணும்,
சிதம்பர நடராஜரை பார்க்கணும்னு. 1933 இந்த ஆசை நிறைவேறியது. எப்படின்னா, காமகோடி பீடத்துல 68வது பீடாதிபதியாக இருந்தவர் இவர். இதுக்கு முன்னாடி ஒரு 200 வருஷங்களுக்கு 200 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே சிதம்பரத்தை நோக்கி வந்தது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க ஒரு லௌகீக விஷயங்கள், சில லௌகீக விஷயங்களுக்காக அந்த இதுன்னு ஒரு குறிப்பு உண்டு. தில்லை தீட்சிதரில் அவங்க ஒரு பழக்கத்தை வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கதான் அந்த திருநீரை இடுவார்கள் அப்படிங்கிற பழக்கம். அது பீடாதிபதிகளுக்கு சரிப்பட்டு வரலங்கிற அந்த ஒரு இதனால அப்படி வரல. அதுக்கு பெரியவா என்ன சொல்றான்னா, சிவாச்சாரியார்கள் அனைவரும் they are all equal to Shiva. Shiva is one of them. இப்ப அவர் சொன்னாரு 2999 தீட்சிதர்கள் பிளஸ் சிவன் இஸ் தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னு அத பெரியவா தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கா. அப்படி அந்த திருநீற்றை தாங்களே கொடுப்பதனால் வரல, மடாதிபதிகள் எல்லாம் வர முடியல, வரல, காமகோட்டி பீடத்திலிருந்து வரல. ஆனா பெரியவா வந்தா 68வது பீடாதிபதி. இந்த இன்சிடென்ட்ஸ் எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு எபிசோடா சொல்லணும். அப்படின்னா, இந்த பக்கத்துல குமராட்சின்னு ஒரு இடத்துல பெரியவாளோட கேம்ப் இருந்துதான். அந்த கேம்ப்ல பெரியவா தங்கி இருந்திருக்கா 1933. அப்படி இருக்கும்போது அதையும் டேட்டு கூட கொடுத்திருக்கு. 18ஆம் தேதி வியாழக்கிழமை, குருவாரத்துல 1933 18 மே மாசம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. அப்போ அங்க தங்கி இருக்கா. காத்தால இந்த மடியெல்லாம் தோச்சு போடுறதுக்கு ஒரு பையன் இருப்பான், சின்ன பையன். இந்த பையன்ட்ட பெரியவா சொன்னானா, காத்தால 3:30 மணிக்கு என் மடித்துடியை கொண்டுட்டு படித்துறைக்கு வந்துடும், குளத்துக்கு வந்துடும், அங்க இதுக்கு ஆத்துக்கு வந்துடும் சொல்லியிருக்கா. அந்த கைங்கரியம் செய்ய பையனை 3:30 மணிக்கா அப்படின்னு மனசுல நினைச்சுட்டே போய் படுத்துட்டான். பெரியவா 3:30 மணிக்கு எங்க போய் சேர்ந்தாச்சு, மடித்துணிய கொண்டு கொடுத்தாச்சு. அந்த பையன் விறு 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 விறுன்னு பெரியவா சிதம்பரத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு அங்க திரை போட்டிருக்கு, திரதிய கராதான்னு பாடல்ல பெரியவா. ஆனா என்ன பண்ணிருக்கா, சிவஸ்துதிய சொல்ல ஆரம்பிச்சுட்டான். சொல்ல ஆரம்பிச்ச உடனே திடீர்னு கதவு விலக்கி பார்க்க முடியாது. என்ன ஆக்சுவலா இவர் வரப்போறான்னு தெரிஞ்சு தீட்சிதர் வாழ்கள்லாம் போய் வாழ அழிச்சின் இங்க பூர்ண கும்ப மரியாதையோட கொண்டு கொடுக்கணும், கூட்டின்னு வரணும் எல்லாம் நினைச்சு பிளான் போட்டு எல்லாம் வந்திருக்கா. ஆனா இவர் 3:30 மணிக்கெல்லாம் இங்க வந்தாச்சு, 4 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. உள்ள பூஜை ஒரே ஒரு தீட்சிதர் மாத்திரம், பாக்கி பேரெல்லாம் இவரை அழைச்சின்னு வரதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு போயிருக்கா. பார்த்தா இவர் உள்ளுக்குள்ள போயாச்சு. இவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. உள்ள ஒருத்தர பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறவர வெளியில பார்த்தாதான் தெரியும், யாரோ காத்தால சிவஸ்துதிய சொல்றாளேன்னு திறந்து பார்த்தா விஸ்வரூப தரிசனம் அந்த தீட்சிதருக்கு மகாபெரிவா கொடுத்திருக்காங்க. மகாபெரிவாளுக்கு தில்லைவாழ் கூத்தனுடைய விஸ்வரூப தரிசனம். அப்படி காண கிடைக்காத ஒன்று. அப்படியே சரணாகதியாய் நிக்கிறாளாம். விஸ்வரூப தரிசனம் 2 பேரும் பகிர்ந்துண்டா. இவர் அவருக்கு, அந்த தில்லைவாழ் அந்தணருக்கு இவருடைய விஸ்வரூப தரிசனம். உடனே எல்லாரும் கேக்குறா, பெரியவா அப்புறம் இவர் போய் எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டு, பெரியவா எப்படி எதுக்காக இப்படி மொடமடன் வந்துட்டேளே, பூர்ண கும்ப மரியாதை எல்லாம் ஏத்துக்கலையே, நான் இப்போ மடாதிபதியா வரல, பக்தனாக விஸ்வரூப தரிசனம் பார்க்க வந்தேன்னு சொன்னாலாம். அப்போ விடியற் காலையில் தில்லை கூத்தன் முன்பு சிவஸ்தோத்திரத்தை கூறியது யார்? தெய்வத்தின் குரலான மகாபெரிவா. அந்த குரல் சொல்றது நடராஜர் ஆடின்னு இருக்க, பாட்டும் பரதமும் வந்துட்டா, ஆட்டம் ஆணைன்னு இருக்காருங்க, இவர் பாடின்னு இருக்க. காண கண்கோடி வேண்டும். அப்படியே அந்த தரிசித்தவாளுக்கு அத்தனை பேருக்கும் புண்ணியம். அப்ப ஒரு பக்தனாக இருந்து சிற்சபேசனை கண்டேன், ஆனந்தம் கொண்டேன் அப்படின்னாராம் பெரியவா.
அதோட இல்லாம நமஸ்காரம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றார். என்று சொல்லடி என்று சொல்லடியே சுவாமிக்கு நான் என்று சொல்லடியே தண்டலை வெள்ளமும் தரத்து போனம்பலத்தே கண்டவர் மயங்க வேணும் கட்டியாடுகின்றவர்க்கு தண்டனிட்டன் என்று சொல்லடி. பாட்டு பாடிட்டார், அங்க சிவன் ஆடிட்டார். இதுக்கு அப்புறமா ஒரு 15 நாட்கள் பெரியவா இங்க தங்கி இருந்து எல்லாருக்கும் அந்த 2 சிவன்களையும் காமிச்சார். எப்படி 2 சிவன்னா, காஞ்சியில உள்ள சிவன் சந்திரமௌலீஸ்வரர் கொண்டு வந்து இங்க வச்சுட்டு இருக்கா பெரியவா. இங்க ஒரு சிவன், 2 பேருக்கும் பூஜை பண்ணி 2 சிவனையும் கண்ணால காமிச்சாரா. ஆதிசங்கரர் 5 கொண்டு வந்ததுல 2 இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கும். அதுல 2 பேரையும் நடத்தி பூஜை பண்ணி பார்க்கக்கூடிய பாக்கியம் அப்ப இருந்த வாழ்க்கை எல்லாம் கிடைச்சது. இப்ப இருந்த மாமா அவர் பெரியவா சிதம்பரம் வந்த போது இருந்தார், பார்த்தார் அவரோட அப்படின்னு இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார். அதனாலதான் அவருக்கு அந்த அனந்த கோடி நமஸ்காரம் அந்த மாமா பார்த்திருக்காராம் பெரியவாளா. இங்க எப்போதெல்லாம் அவருக்கு தோன்றியதோ 63ல வந்திருக்காரு, 64ல திருவாதிரைக்கு ஆருத்ராக்கு வந்திருக்காரு. அப்படி எப்பெல்லாம் தோன்றதோ சிதம்பரம் போறேன்னு வந்துருவாராம். அவ்வளவு ஒரு அஃபினிட்டி. சிவனவன் அதான் என் சிந்தையில் நின்று அதனால் எப்ப வேணாலும் வருவான். 78 to 84 தன்னோட 84வது வயதில் 5000 கிலோமீட்டர் நடைப்பயணம் அப்படி போயிட்டு இருக்கும் போது சதாரான்னு ஒரு ஊரு, அந்த சதாராங்கிற ஒரு ஊர்ல போய் இப்ப அது உத்தர சிதம்பரம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கோவில் அங்க இருக்கு, பெரியவா கட்டியிருக்கா, கட்ட சொல்லி. அப்படி அந்த உத்தர சிதம்பரம் எதனால கட்டினான்னா, பெரியவா இங்க நார்த்ல இந்த மாதிரி ஒரு கோவில் வேணும், எல்லாருக்கும் இந்த அதிசயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, சிதம்பரனாரை பத்தி அங்க எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அங்க போய் கட்டினாலாம். அப்படி ஒரு சிவன் கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆவலால் கட்டிய கோவில் அது உத்தர சிதம்பரம்னு பேரு, அந்த நார்த்ல இருக்கிறதுனால. அந்த கோவில்ல ஃபர்ஸ்ட் கட்டுறதுக்கு முன்னாடி இடம் வேணுமே, சத்தாரால எங்க கிடைக்கிறது அப்படின்ன உடனே ஷாமண்ணா அப்படின்னு ஒருத்தர் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்க ஒரு இடம் வாங்கி கொடுத்துரும், சிதம்பரம் மாதிரி நீ சிதம்பரத்தை போய் மேல சவுத் சைடு சதர்ன் சைட்ல இருக்கிற சிதம்பரம் மாதிரி சிவன் கோவில்கள்லாம் பார்த்துட்டு வா, சிதம்பரத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு வா, அங்க இத மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு சொன்னாலாம். இவரெல்லாம் போயிட்டு வந்துட்டார். கட்டுறதுக்கு உண்டான டேட்ஸ் எல்லாம் இது பண்ணியாச்சு, உடனே அதெல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு காரியம். பெரியவா சத்தாரால தங்கிட்டு இருக்கா. 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட தங்கினாலாம் பெரியவாங்க சத்தாரால. அப்படி இருக்கும்போது நடந்துட்டு இருக்கு. திடீர்னு நாளைக்கு காத்தால சிவனோட விக்கிரகம் இங்க வேணும் அப்படின்னு விட்டாளாம். அதாவது இன்னைக்கு நைட்டு சொன்னான்னா நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு காத்தால, இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை, சனி இல்ல ஞாயிற்றுக்கிழமை காத்தால இங்க சிவன் சிலை வேணும், சிவனுடைய விக்கிரகம் வேணும். எந்த விக்கிரகத்தை நம்ம இங்க பிரதிஷ்டை பண்ண போறோமோ அந்த விக்கிரகம் நாளன்னைக்கு வேணும்னு விட்டாளா பெரியவா. அந்த காலத்துல இந்த மாதிரி வசதிகள் இல்லாமோ இதுவோ இல்லாமோ கிடையாது, போன் பண்ணி கேட்க முடியாது. இது எப்படியோ சிரம் மேற்கொண்டு பெரியவாளோட அன்னைக்கு கூட இருந்தவா எல்லாரும் உடனடியா சென்னையிலிருந்து ட்ரெயின் மூலம் வரவழைச்சு ராத்திரியோட ராத்திரியா ஞாயிற்றுக்கிழமை காத்தால இறங்கிட்டு பெரியவா சொன்ன காரியத்தை செஞ்சாச்சு. ஆனா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இப்பதான் பூஜை போட்டு நடந்துட்டு இருக்கு. இதுக்குள்ள சிவனுக்கு என்ன அவசியம், அந்த விக்கிரகத்துக்கு என்ன அவசியம்னு எல்லார் மண்டைக்குள்ளேயும் பிராண்டது. நர்வஸ் சிஸ்டம் ஃபர்தரா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது, ஸ்டாப் ஆயிடுது. உடனே இதுக்கெல்லாம் உடனே பெரியவாட போய் ஏன் பெரியவா திடீர்னு இப்படி வாங்கிட்டு சொன்னேன் அப்படின்னு கேட்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு காரணமும் காரியமும் இல்லாமல் அவர் செய்வதில்லை, சொல்வதில்லை. அப்படின்னா கூடிய விரைவில் அந்த காரணம் விளங்கியது. என்னன்னா, ஷாமண்ணா அவர்கள் காலமானார்.
அப்ப பெரியவா சொன்னாளா, இதனாலதான் அவ்வளோ பெரிய கைங்கரியம் பண்ணாம அந்த சிவனையாவது பார்க்கட்டுமேன்னு சொல்லிட்டேன், உங்களை எல்லாம் சிரமப்படுத்தினதுக்கு மன்னிச்சுக்கோங்கன்னாலாம் பெரியவா. அப்படிப்பட்ட சிவன் மேல் பற்று கொண்டவர். அதனால அப்படி ஒரு கோவில் அங்க கட்டினார். இதை விட இன்னொரு அதிசயம் ஒண்ணு காத்துன்னு இருக்கு. என்னன்னா, கும்பாபிஷேகம் நாளெல்லாம் குடிச்சாச்சு. சரி, சிதம்பரம் மாதிரியே கட்டணும்னா சிதம்பர ரகசியம் வேணுமே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, அப்பதான் சிதம்பரம் ரகசியத்தை என்ன பண்றதுன்னு பெரியவா யோசிச்சு தினகர சர்மா அப்படின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாராம். அந்த தேர்ந்தெடுத்து அவர் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகராம், அதோட சான்ஸ்கிரிட் ஸ்காலர், வேத ஞானம் அறிந்தவர், அந்த இதுல மடத்தோட ரொம்ப அசோசியேட்டட் பர்சன். உடனே அவரை கூட்டின்னு வர சொல்லி மடத்துல இருந்து உடனே அவர் அவருக்கு இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், எப்படி அந்த சிதம்பர ரகசியத்தை பண்ணுவாங்கிறது நம்மளுக்கு அந்த ரகசியம் தெரியாதே. அந்த மாதிரி உபாசனைகள் எல்லாம் சொல்லி, அட்வைசஸ் எல்லாம் சொல்லி எல்லாம் அந்த சிதம்பர ரகசியம் அங்க பண்ணியாச்சு. எந்திரமோ தந்திரமோ மந்திரமோ பண்ணியாச்சு. எங்க உத்தர சிதம்பரத்துல பண்ணியாச்சு, சத்தாரால பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு எல்லா காரியங்கள்லாம் முடிஞ்சது, கும்பாபிஷேகம் முடிஞ்சது. இப்ப பூரணமா எப்படி இங்க இருக்கோ அந்த மாதிரி எங்க ஆயாச்சு இல்லையா. அவர் தினகர சர்மா கிளம்புறதுக்கு நேரம் வந்தாச்சு. அவர் கிளம்பி உத்தரவு வாங்கிக்கிறதுக்கு பெரியவாள்கிட்ட போறார். பெரியவாள்கிட்ட போன உடனே அவருக்கு ஆசீர்வாதம், நல்லபடியா எல்லாத்தையும் பண்ணி வச்ச, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆசீர்வாதம் பண்ணாருன்னா இப்படி பண்ணினாராம். எப்படி? நான் உனக்கு உபதேசம் செய்த சிதம்பர ரகசியம் இப்போதே மறந்து போகட்டும். ஏன்னா சிதம்பர ரகசியம் இல்லையா, அது ரகசியம் இல்லாம ஒருத்தர குளிச்சு மூடியா போலக்க முடியும். அப்படியே மறந்து போகட்டும்னு சொல்லிட்டாரா பெரியவா. மறந்து போயாச்சு அவருக்கு, அந்த க்ஷணம் மறந்து போயிடு. சிவஸ்வரூபம் இல்லவா பெரியவா, அப்படியே மறந்து போயிடு. அப்படி சிவஸ்வரூபம்னு சொல்றதுக்கு ஒரு எபிசோடு. எப்படின்னா, ஒரு தடவை காஞ்சியில பெரியவா இருந்த போது ஒரு பக்தர், வயசானவர், ரொம்ப ஏழை, ரொம்ப ஈகரா பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு வந்திருக்காரு. அவன் என்ன பண்ணிருக்கா, ஒரு ரிக்ஷாக்காரனை பிடிச்சுட்டு கை ரிக்ஷால இவர் இறங்கியிருக்கார். இந்த கை ரிக்ஷால இறங்கின உடனே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த கைய பிடிச்சுட்டு அந்த ரிக்ஷாக்காரன் வாசல் வரைக்கும் கூட்டின்னு வந்திருக்கான். அவன் உள்ள வரக்கூடாதோனோ. உடனே இந்த சிஷ்யெல்லாம் போய் இருப்பா, என்ன வேணும், இவர் ஒரு பெரியவார தரிசனம் பண்ணணுங்கிறார். நான் இங்க விடுறேன், நீங்க உள்ள ஐஷன் போய் ஏதாவது ஒரு மூலையில உட்காத்தி வைங்கோ, பெரியவார தரிசனம் பண்ணாம வரமாட்டேங்கிறார், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப வயசா இருக்கு அப்படின்னு கொண்டு விட்டுட்டாளாம். கண்ணெல்லாம் மங்கி இருக்கு, தேகம் எல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு. கொண்டு அவர் ஒரு செவுத்தோரமா உட்காத்தி வச்சிருக்கா. அங்க எதிர்த்தா மாதிரி இப்படி பெரியவா இருக்கா. இவருக்கு அந்த கண்ணெல்லாம் மங்கலா இருக்கு, ஒன்னும் தெரியல. அதனால பெரியவா என்ன பண்ணலாம், வேகமா எல்லாருக்கும் பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு, இவருக்காக அடுத்த வாழை காக்க வைக்கப்படாது, அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டு பாக்கி இனிமே வரப்போறவாளுக்கு கொஞ்சம் நாழி கழிச்சு கொடுக்குறேன் எழுந்து இவர் பக்கத்துல வந்துட்டார். இந்த ஏழை பிராமணர் உட்கார்ந்து இருக்காரே, அவர் பக்கத்துல நின்னுண்டு முதியவரோட பக்கத்துல வந்துட்டார். வந்துட்டு பெரியவா கேக்குறாளாம் அவரை, தெரியறதா அப்படின்னு. தெரியலையே பெரியவா, குரல் மாத்திரம் கேட்கறது அப்படின்னு. இப்படி எப்படி வச்சு இந்த கைய வச்சு இந்த கைய வச்சு இந்த கருவறையில நம்ம இப்படி வச்சுட்டு பாப்போமே, அந்த மாதிரி எல்லாம் வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு அவர். தெரியலையே பெரியவா அப்படின்னு சொன்னாராம். இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டாரா பெரியவா. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம், என்ன பெரியவா அவர்கிட்ட போறா, இப்ப தெரியறதா அப்படின்ன உடனே தெரியலையே பெரியவா அப்படின்ன உடனே எடுத்து பெரிய காஷாயம், ரோஜா மாலை, வஸ்திரம் எல்லாத்தையும் தலைமையில வச்சுட்டு சுத்தி வச்சுட்டு இப்படி நிக்கிறாளாம். இப்ப தெரியறதா, தெரியலையே பெரியவா. வில்வ மாலை, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு
தனது தண்டத்தை கையில ஏத்திட்டு வில்வ மாலையை வச்சுட்டு நிக்கிறானா. இப்ப தெரியறதா இல்லையே பெரியவா. கடைசியா என்ன பண்ணார்? பெரிய பெரிய ருத்ராட்ச மாலைய ஃபுல்லா தலையில வச்சுண்டு அந்த தண்டத்தை கையில ஏந்திண்டு கால் மேல கால் வச்சுண்டு தில்லை நடராஜர் மாதிரி காட்சி கொடுக்கிறாரா. இப்ப தெரியறதா அப்படின்னு பெரியவா கேட்ட உடனே எல்லாம் தெரியறதுன்னாரா அவர். இந்த எல்லாம் தெரியறதுங்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிள் என்ன, அந்த அதுக்கு உண்டான நோட் என்னன்னா எல்லாம் தெரியறது பெரியவான்னு கண்ணத்துல மாறி 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 போட்டுட்டாராம். போட்டுட்ட உடனே எல்லாம் தெரியறது அப்படின்னு உடனே ஐஷன் போவோன்ட்டாரா. விறுவிறுவிறுன்னு பெரியவா உள்ள போயிட்டாளாம். இவா வெளியில வரைக்கும் கொண்டு வந்திருக்கா. அந்த ரிக்ஷாக்கார ஐஷன் போயாச்சு. இவாளுக்கு எல்லாம் மண்டை உடைச்சல். எல்லாம் தெரியறதுன்னா என்ன தெரிஞ்சது? ஒண்ணும் இல்லையா. ருத்ராட்ச மாலையில தலையில வச்சுண்டா பெரியவா கையில தண்டத்தை வச்சு நின்னா நம்ம தண்டமா நின்னோம். என்ன தெரிஞ்சது? எல்லாம் தெரியறதுன்னு அவர் சொல்றா. எல்லாம் தெரியறதான்னு இவரு கேக்குற அப்படின்னு போயிட்டான். மறுநாள் காத்தால அந்த ரிக்ஷாக்காரன் சொல்றானா இந்த சிஷியர்கள்ட்ட எல்லாம், அவர் போயாச்சு. நேத்து ரிக்ஷால வரும்போது கைலாச காட்சியை பார்த்தேன்னு சொல்லிண்டே வந்தார். கைலாச காட்சிய காமிச்சிருக்கா பெரியவா. தில்லை அம்பல நடராஜர் காமிச்சா மாதிரி அப்படியே காமிச்சிருக்கா பெரியவா. அப்ப அந்த கைலாச காட்சியை யாருக்கு காமிச்சா? ஒரு சாதாரண மனுஷனுக்கு, வயசான பக்தர்களுக்கு. அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா சரணாகதி தத்துவத்தை விளக்கியிருக்கா பெரியவா. பக்கத்துல நின்னுக்கா. தெரியல தெரியல இப்ப தெரியறதா காமிச்சு முடிக்கணுங்கிறது அவரோட டிட்டர்மினேஷன். அப்படி வயதானவருக்கு காட்டி மோட்சத்தை கொடுத்தார் பெரியவா. அப்ப அந்த தில்லை கூத்தனும் இந்த மகா பெரியவாளும் ஒண்ணுதானே, வித்தியாசம் இல்லையே. அந்த கர்ம வினைகள் கழியறதுக்கு மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களை எல்லாரையும் உண்மையா அவர்கிட்ட போய் கேட்டானா சிதம்பரத்துக்கு போகணும் அனுப்புவாளாம் அந்த காலத்துல. ஏன் அப்படி அம்சா அப்படின்னா, கர்ம வினைகள் கழிவதற்கு உண்டான வழியை கொடுக்கக்கூடியது இல்லை. இதுல அப்பர் சுவாமிகள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படி கற்பனை செய்ய வேண்டும்? பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் விறகு கட்டைகளை அடுக்கி வச்சுட்டு அந்த விறகு கட்டைகளுக்கு அடியில தீய மூட்டிட்டானா என்ன ஆகும்? இங்க எரிய எரிய அங்க இறங்கும். அப்படி இங்க எரிய 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 அது இறங்கும். ஏன் இறங்கும்னா இதெல்லாம் சாம்பலா போகும், கட்டைகள் எல்லாம் இறங்கி போயிடும். அதே மாதிரி நம்ம மனதில் நமச்சிவாயம் என்ற நினைப்பை பற்ற வைத்தால் அது நம்மை அனைத்து வினைகளும் சாம்பலாகும்படி செஞ்சு நம்மளை மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கும் அப்படிங்கிறா பெரியவா. அத சித்தர்பாடல் மூலம் விளக்குகிறார். யாருன்னா இடைக்காட்டும் சித்தர். நந்தவனத்தில் ஒரு அணி அவன் 4 மதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்த ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. யாரு? நம்மளேதான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஆனா இந்த பாடலோட விளக்கத்தை பாருங்க. பிறக்கும் முன்பே நாம் செய்த பிறவி பலனால் அந்த பிறப்பு, எந்த பிறப்பு? மானிட பிறப்பு. இந்த பிறவியில் நாம் மானிட பிறப்பு எடுத்ததுக்கு காரணம் நம்ம எத்தனையோ ஜென்மத்துல பண்ண புண்ணியம். முதல் வரி. இரண்டாவது, 4 மாதமாய் 4 6 10 மாசம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கோம். என்ன அது? அந்த பிரம்மாவை குயவனை வேண்டி, பிரம்மாவை வேண்டி இந்த உடலை பெற்று எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கோம். இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த உடலை போட்டுடை தாண்டி, என்னத்தை போட்டு உடைச்சோம்? வீணாக்கி மாயையில மூழ்கி. இதற்கு வழி என்ன அப்படின்னா பெரியவா சொல்றா, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. அந்த நமச்சிவாயம் நன்னறி காட்டும்.
பாவம் செய்யாதிரு மனமே, பாவம் செய்தால் காமன் எந்த காலன் காலன் கொண்டு போவான். இந்த கண்டினியூ பாட்டு இது. பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான். கோபம் செய்து யமன் கொண்டோடி போவான். இதையே பெரியவா தெய்வத்தின் குரல்ல சொல்றா. கோபம் கொள்ள தகுதி ஏது உனக்கு? எப்பப்பாரு கோபமா ருத்ரமூர்த்தியாவே இருக்கியே, அதுக்கு உனக்கு தகுதியே இல்லைன்ட்டா பெரியவா கம்பாரிசன். அதனால கோபம் கொள்ள தகுதி கிடையாது. இத மாதிரி பல விடங்களை சொல்லி 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 நல்ல வழி கிடைப்பதற்கு வழிகாட்டுறா பெரியவா. உன்னை தாங்கும் தெய்வம் உன் துன்பத்தையும் தாங்கும், உன் உடையவர்களையும் தாங்கும். குரு கைவிட மாட்டார். இது யார் சொன்னா? பெரியவா சொல்லல, வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கு. அதனால பிரிவேது இனி உன்னை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சரணாகதி அடைஞ்சுட்டானா ஒரு ஸ்லேடையா ஒரு பதில் சொல்லுவா. எப்போதுமே தமாஷா பேசுவா பெரியவா. ஒரு வாட்டி பெரியவாளை தரிசிக்கிறதுக்கு பக்தார்கள் எல்லாம் கூட்டமா நின்றுட்டு இருக்கா, வரிசையில நின்று இருக்கா எல்லாரும். அந்த காலத்துல எல்லாம் வியாபாரிகள் தானே வித்துண்டு போவா. இப்பதானே டி மார்ட், சி மார்ட், இ மார்ட்னு எல்லா மார்ட்டும் வந்திருக்கு. அப்ப எல்லாம் வித்துன்னு போவா. அரிசி வாங்கலையோ அரிசி வா, அரிசி வாங்கலையோ அரிசி வா. கவனிக்கோ, அரிசி வாங்கலையோ அரிசி வா. இப்படியே வித்துன்னு போறான் அரிசிக்கார். பெரியவா கேட்டுட்டே இருக்கா, சத்தம் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இவெல்லாம் என்ன அரிசி வாங்கல, அரிசிக்காரன் வித்துட்டு போறான். பெரியவா கூர்ந்து கவனி கூர்ந்து கவனின்னு சொல்றா எல்லாரையும். இந்த கூர்ந்து கவனி தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆச்சு. இந்த கூர்ந்து கவனிப்பது இருந்தால், அந்த கூர்மை இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அது நம்மளுக்கு கிடையாது. அது மனித பிறவியின் சாபம். அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி அரிசி வா கலையோ அப்படின்ன உடனே இந்த அதுக்கு ஒரு ஸ்லேடையா ஒரு இன்னொரு பதில் சொல்றா. பசி மட்டுமல்ல, பக்தியும் ஞாபகம் வரணும். வருதா நீ கேக்குறா பெரியவா. யாரு அவன் அரிசி வித்துன்னு போறானே, உனக்கு பசி மாத்திரம் வரக்கூடாது, பக்தியும் ஞாபகம் வரணும். வருதா அவன் சொல்றானே அப்படின்னு. அப்ப ஒரு பாட்டி யாருக்கும் ஒண்ணும் புரியல, எல்லாம் பேசாம இருக்கா. இந்த பக்கத்துல வந்த பாட்டி எனக்கு என்ன ஒரு நல்லபடியா ஒரு சத்தான ஒரு விஷயம் எனக்கு நான் சாகிறதுக்குள்ள தெரிஞ்சுக்கணும், தனக்கு நற்கதி கிடைக்க வேணும்னு அந்த பாட்டி கேட்கிறா. எனக்கு நற்கதி கிடைக்க வழி சொல்லுங்க பெரியவா. உடனே அவர் சொல்றாரு, வழியில் வித்துன்னு போறானே அதான் வழி. அவன் அரிசி வித்துன்னு போறான் பெரியவா, அதான் வழின்ட்டேனே அப்படின்னு திருப்பி சொல்றான். நீயாவது அத கவனிச்சியோ அப்படின்னு. இல்ல இல்ல பெரியவா, அரிசி வாங்குறது அப்புறம் வாங்கிக்கிறேன், நானு பெரியவாளை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லிட்டான் அப்படின்னு பெரியவா சொன்ன உடனே பெரியவாளை எக்ஸ்பிளைன் பண்றான். ஹரியும் சிவனும், அரிசி ஹரி சிவன் இந்த ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. அதனால அந்த ஹரி சிவாங்கிற மந்திரம் தான் உன்னை நற்கதிக்கு அழைச்சிட்டு போகும் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இந்த மாதிரி பெரியவா பக்தர்களுக்கு மாத்திரம் சொல்ல மாட்டா, பக்தர்கள் கிட்டே இருந்து தான் கத்துக்குவா. அப்படி ஒரு ஆத்மா. எப்படின்னா, இதே சதாரால ஒரு வருஷம் இருந்தா இல்லையா, பெரியவா ஏகாதசிக்கு பால் மாத்திரம் குடிக்கிற வழக்கம். முன்னாடி பால் மாத்திரம் குடிப்பா. அப்போ ஒரு நாளைக்கு பெரியவா அப்படி உட்காந்துருக்கா. அன்னைக்கு ஏகாதசி, பாலை கொண்டு வரட்டுமான்னு சிஷ்யர் கேட்கிறார். காத்தால இருந்து ஒண்ணும் சாப்பிடல, பாலை கொண்டு வரட்டுமான்னு. பெரியவா இப்படி எட்டி பாக்குறா. அங்க ஒரு சின்ன பையன், சத்தாரால அந்த ஹிந்திக்கார பசங்க, அந்த மராட்டிக்கார பசங்க, எந்த பையன், இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், காத்தாலேருந்து அங்கேயே இருக்கானே அப்படின்னு கேட்ட உடனே ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் பெரியவா. அந்த பையன் எலக்ட்ரீஷியன், அவன் வேலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அங்கேயே வேலை பண்ணிட்டு இருக்கானே, காத்தால இருந்து எழுந்து ஒரு இடத்துக்கும் நகர்ந்து போகல. அந்த பையனை நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு அப்படின்னாக்க, அந்த பையனுக்கு இது யாரு என்னன்னு விவரம் தெரியாது.
நீ இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டான். அப்போ பெரியவா சொன்னாலும் டிஸ்டர்ப் பண்ணாத, சாப்பாட்டுக்கு கூட அந்த பையன் போல சாப்பாடை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு உடனே சாப்பாடு எடுத்துன்னு போய் அவன்கிட்ட கொடுக்குறா. கொடுத்த உடனே இன்னைக்கு ஏகாதசி, நான் நிர்ஜலம், அதனால நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன், இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு போகணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பெரியவா சொன்னாலா எனக்கு பால் வேண்டாம், நிழல்ல உட்கார்ந்து இருக்கேன், இந்த பையன் எனக்கு கத்து கொடுத்துட்டா மடாதிபதிகள் நீங்க பால் வேணுமா பால் வேணுமான்னு கேட்டு கேட்டு பாலை காமிச்சிட்டு எடுத்துட்டு போறேன், எதுக்கு இந்த பாலே வேண்டாம் அப்படின்னு. அதாவது தான் அட்வைஸ் பண்றதையும் விட தனக்கு கத்துக்க வேண்டிய விஷயங்களை, கண் காதுகள் எல்லாவற்றையும் எல்லாரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியர். ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் அவர். அந்த ஆபத்துக்கள் எந்த விபத்துக்கள் எல்லாவற்றும் நேராமல் காக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் மகாபெரிவா. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் மீன்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிழலே, அவர்தான் ஈசன். இப்படி இந்த ஆபத் பாந்தவன் உலக புருஷ வடிவமான சிவன். இந்த சிவனுக்கு குஞ்சித பாதம் வைரத்துல பண்ணணும்னு அவருக்கு ஆசை. ஜெயா மாமின்னு ஒருத்தங்க பொள்ளாச்சியில இருந்து இருந்தாங்க. அந்த மாமி பெரிவாளை தவிர வேற தெய்வம் கிடையாது, எந்த வழிக்கும் போக மாட்டா, எந்த தெய்வத்துக்கும் போக மாட்டா. அப்போ அந்த மாமிக்கு நானும் சிவனும் ஒண்ணுங்கிறத புரிய வைக்கணும், சிவபெருமானோட சக்தியை புரிய வைக்கணும், சிதம்பரத்தை பற்றி தெரிய வைக்க வேண்டும் என்று பெரியவா ஒரு நாடகம் நடத்தினான். வைர குஞ்சித பாதம் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த ஜெயாமாமி கிட்ட சொன்னா, நீ சிதம்பரம் போய் வைர குஞ்சித பாதத்துக்கு அளவு எடுத்துட்டு வா அனுப்பிட்டா. பெரியவா சொன்னா அதுக்கப்புறமா மறுபேச்சு பேசக்கூடாது. உடனே இந்த மாமி கிளம்பி சிதம்பரம் வந்துட்டான். சிதம்பரத்துல தீட்சிதர்கள் கிட்ட அப்ப ஆடிட்டர் பாலுன்னு ஒருத்தர் இருந்ததாகவும் நடராஜ தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்ததாகவும் சொல்றான். அதெல்லாம் இருக்கு குறிப்புகள். அவள்கிட்ட இந்த மாதிரி நான் பெரியவா என்ன அமிச்சிருக்கா, குஞ்சித பாதத்துக்கு நான் அளவெடுக்கணும்னு சொன்ன உடனே சிரிச்சாளா எல்லாரும். சிரிச்சுட்டு ஒரு பொம்மநாட்டி, அந்த பொம்மநாட்டியே பெரியவா குஞ்சித பாதம் அளவெடுக்கிறதுக்கு, நடராஜர் குஞ்சித பாதம் அளவெடுக்கிறதுக்கு ஒன்னு அமிச்சாளா அப்படின்னுட்டு சிரிச்சுட்டு ஃபர்தரா பெரியவா அமிச்சான்னு ஒருத்தர் போய் சொல்லிட்டு வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு செகண்ட் தாட்டும் வச்சுண்டு எல்லா தீட்சிதர்களும் சேர்ந்து முடிவு பண்ணினாலாம். அப்ப அதுல அந்த நடராஜ தீட்சிதர் சொன்னாலாம், பெரியவா அனுப்பிச்சதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தானா, என்ன காரணம்னா, இடதுபதம் தூக்கி ஆடும் நடராஜன், இடதுபதம் அம்பாளின் பார். அந்த அம்பாளுடைய பாதத்தை அளவெடுக்கிறதுக்கு ஒரு மகாலட்சுமிய, ஸ்ரீவித்யா உபாசகர, ஒரு மாமிய, ஒரு சுமங்கலிய பெரியவா அமிச்சுக்கா. ரெண்டாவது விஷயம் எதற்காக அமிச்சா அப்படின்னா, அவளுக்கு சிதம்பரத்துடைய அந்த மகிமை தெரியணுங்கிறதுக்காக, நானும் சிவனும் ஒன்றுதான் என்ற மகிமை தெரிவதற்காக அமிச்சா அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணி அன்னைக்கு அபிஷேகம், சித்திரை மாதத்துல அந்த அம்மா வந்திருக்காங்க, சித்திரையில அபிஷேகம் உண்டு இங்க. அந்த அபிஷேகத்தையும் பார்த்து அப்பா எல்லாத்தையும் கவசங்கள் எல்லாம் அவுக்கும் போது இந்த குஞ்சித பாதத்துக்கு அளவெடுத்து கொடுக்கிறேன்னு சொல்லி அளவெடுத்து அந்த அம்மா தன் மூக்குல காதுல இருக்கிற வைரங்களை முதலாக அங்க போட்டு அந்த குஞ்சித பாதத்தை வைரத்தில் பண்ணி வைத்ததாக இப்போதும் அந்த வைர குஞ்சித பாதம் அந்த கணக்கெடுக்கும் போது சொல்லுவாங்களாமா, வைர குஞ்சித பாதம் மகாபெரிவா கொடுத்தது அப்படின்னு கணக்கெடுத்து வைப்பான்னு ஒரு காதுவழி செய்தி. அதனால தன்னை உணர்வது எப்படி அப்படின்னு பெரியவா ஒரு மெய்ஞான தியானத்திற்கு வழிகாட்டியிருக்கா. சிதம்பரம் சித் அம்பரம், சித் அறிவு, அம்பரம் பரந்த ஆகாயம். அதே மாதிரி தமிழில் நல்ல பாண்டித்யம் மற்றும் இல்ல பெரியவாளுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு உண்டு. அதனால இந்த தமிழ் ஆகமங்க, தமிழ் வேத பாடசாலைகள் எல்லாம் இங்க இருக்கு அப்படிங்கறதுல இப்ப இன்னைக்கு கூட தேவாரங்கள்ல எல்லாம் ரொம்ப அழகா பாடி தந்த குழந்தை நன்னா இருக்கணும், ஆசீர்வாதங்கள்.
அப்ப அந்த தமிழ்ல வந்து வேதத்துக்கு மறை என்று பெயர். அந்த மறை அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றா. ஏன் மறைன்னு வந்ததுன்னா, நம்ம எல்லாம் சின்ன இப்ப வந்து ஒரு பிளேடோ ஒரு கத்தியோ வச்சிருக்கோம் வைங்களேன் ஆத்துல. இந்த சின்னத இந்த கத்தி வந்து எதுக்கு யூஸ்? கட் பண்றதுக்கு யூஸ். ஆனா இந்த சின்ன குழந்தைகள் இருக்கும் போது அதை தூக்கி மறைச்சு வைப்போமோனோ, அதுங்களுக்கு அறியாத வயசுல அதை தூக்கி மறைச்சு வைப்போம், அதை எடுக்கட்டும்னு விடமாட்டோம். அந்த மாதிரி இது மறைத்து நம்மளுக்கு புரியுற வரைக்கும், அதை பத்தி தெரியற வரைக்கும், அதோட மகத்துவங்கள் தெரியற வரைக்கும் அதை மறைச்சு வைக்கணுமா. அதுக்காக அது பேரு மறை. அதோட இல்லாம அது எழுதா கிளவி அப்படின்னு எழுத மாட்டா இல்லையா. எழுதா கிளவின்னு இந்த தமிழ்ல மாத்திரம்தான் இருக்குன்னு பெரியவா சொல்லியிருக்கா. அவர் வேத மரபின் ஓர் எடுத்துக்காட்டுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். இந்த நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பெரியவா எப்படி விளக்கறா அப்படின்னா, உலகின் அனைத்து இயக்கங்களுக்கும் அடிப்படை அறிவு, அந்த அடிப்படை அறிவாக தெரிவது இது. அப்படி இருக்கும்போது பாட்டும் பரதமும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டும் பரதமும் வந்து இப்ப எப்படி சொல்லணும்னா, நடராஜர் வந்து செயல் வழி கர்மயோகம், பெரியவா வந்து சிந்தனை வழி ஞான யோகம். சயின்ஸ் படி பார்த்தேன்னா நடராஜர் தாண்டவம் பிரபஞ்ச அதிர்வுகளின் ஒழுங்கு குவாண்டம் தியரி. அதே மாதிரி வைப்ரேஷன் தியரி அனைத்து பொருட்களுக்கும் ஒலி தரங்கு அப்படிங்கிறது. இந்த சயின்ஸ்ல பார்த்தேன்னா பெரியவாளோட மௌனம் வந்து நியூரோ சயின்ஸ் அப்படின்னு சொல்றா. பெரியவாளோட மௌனம் மூளை அதிர்வுகள், அதாவது பிரெயின் வேவ்ஸ், அத வந்து தீட்டா வேவ்ஸ் வெளியிடுறதாம். அந்த மௌனத்துக்கு உண்டான சக்தி அந்த தியானத்தை கொடுக்கிறது, அந்த ஆசீர்வாதம் அதனால கொடுக்கிறது. அப்படி காதல் கண்டோர் காதல் கொண்டோர் மேல் கண்டதும் காதல் கொள்ளக்கூடிய அந்த காந்த சக்தி கொண்ட பெரியவா எப்படி வந்து சபாபதி தரிசனத்துக்கு சிபாரிசு பண்றா. அத்தகைய சபாபதி தரிசனத்தை கண்ட நீங்க எல்லாரும் பாக்கியசாலிகள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் களைவார் பிறவி கர்ம மாமுனி தொழுதார் அவரை. இவ்வுலகில் பிறந்து நம்மோடு வாழ்ந்த தர்மத்தை தொழும் எல்லா உயிர்க்கும் பிறவி கர்மம் களைவார் காஞ்சி மாமுனி. வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ஒண்ணு சொன்னேன் டேக்அவே ஹோம்க்கு ஒண்ணு சொன்னேன். அது என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே, ஐயன் கருணையை பாடு, அந்த ஐயன் கருணையை பாடு, ராக நம்முடமும் பாடு, முடிந்தால் அதோடும் ஜதியோடும் ஆடு. பாட்டும் பரதமும் இன்று நாட்டியமாடி பாட்டு பாடியாச்சு. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பெரியார் திருவடிகளே சரணம். சர்வே ஜனா சுகினோபம். அம்மையார்கள் மிகச்சிறப்பான முறையிலே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பெரியாருடைய தெய்வத்தின் குழப்பத்தை நிறைய எழுதிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தது 8வது வேலை ஒண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கும் மேடம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட அவங்க நம்மளுடைய அழைப்பை ஏற்று சிச்சபுடைய கிருபையில இங்க வந்தாங்க. அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாக மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்து, அடிக்கடி தரிசனத்துக்கு வரணும், இதே மாதிரி சத்சங்கம் கூடும்போதுதான் வரணும் அப்படின்னு எங்களுடைய பிரார்த்தனை தெரிவிச்சுக்கிறோம். இன் அடிஷன், இந்த சித்திரை முதல் 9 முறை நடராஜருடைய இந்த ஆருத்ரா சொற்பொழிவினை மிகச்சிறப்பான முறையில் சுவாமி எப்படி நமக்கு பணித்தாரோ அவ்வண்ணம் இங்க இருக்கக்கூடிய சத்மனிஷாலாம் எதுவும் சத்சங்கம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னாக்கா, ஒரு ஆண்டோர்கள் சான்றோர்கள் கூடிய ஒரு சத்சங்கத்துல நம்ம வந்து உட்கார்ந்துட்டாலே தட் இஸ் கால் பெரிய தபஸ். இந்த தபஸ்னாக்க அந்த 1 மணி நேரம் நம்ம எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி வேற ஒரு உலகத்துல, ஆன்மீக உலகத்துல, ஞான உலகத்துல பயணிக்கிறோம். நிறைய சத் விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அப்பேற்பட்ட இந்த சபையை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு சுவாமி கிருப்பை இருந்தாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். சத்சங்கத்துக்கு எல்லாராலும் வர முடியாது, நினைச்சா முடியாது. சுவாமி கிருப்பை இருந்தாலும் வர முடியும்.
இப்போ சித்திரை அடுத்த வரக்கூடிய சித்திரையிலிருந்து விசுவாச வருஷம் சித்திரை மாதத்துல இருந்து நம்மளுடைய சத்சங்கம் அடுத்த சித்திரை முதல் பங்குனி வரை சுவாமி படித்தவென்னும் உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லா விதமான ஒத்துழைப்போடு நடைபெற இருக்கிறது. சுவாமி படித்திருக்கிறார். அதை நீங்க எல்லாம் கூட இருந்து நடத்துவோம். பார்வதிபதே ஹர மகாதேவா சிச்சதேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே. கலந்து கொண்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், மகிழ்ச்சிகள். ஓ